वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीरम् वन्दे सदाज्ञानपि वन्दनीय आनन्दसुखदाहार अगण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुषक्ता न शेषकाये प्रसृतानशेषान् औत्सुक्यमोहा रजिदाञ्चकाने यो पूर्ववैत्याय நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கட்ட விளக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் உணர்த்துகிறது சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பார்க்கலாம். பித்தனே பிரிசூடிடும் சித்தனே எமை ஆட்கொள்ளும் அப்பனே நடமாடிடும் நாயகா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அத்தனே அருளாகிய முதலே உமை பாகத்து ஈசனே அருள்வாய் பரமேஸ்வரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய. ஆதியே அனலாகிய ஜோதியே மறைப்போற்றிடும் வேந்தனே தொழுதோம் அருளீஸ்வரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. தொழுகிறேன் உனை வேண்டியே அழுகிறேன் இந்த பிறவியில் உழல்கிறேன் என்னை காத்திடு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஊழ்வினை பிறவியில் தீருமோ உன் கடல் வந்து ஊழ்வினை பிறவியில் தீருமோ உன் கடல் வந்து உயிரும் உன் கடல் வந்து சேரவி விழிகள் கூடுமோ ஆடிடும் தில்லை நடராஜனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓதினோ சிவனது நாமமே அனுதினம் போதியே நாடினோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அன்னை நீ அருள் தரும் தந்தை நீ ஆட்கொள்ளும் தெய்வம் நீ வணங்கியே வேண்டினோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஆத்ம நமஸ்காரம். லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டு. ஆத்ம நமஸ்காரம். நேத்து பஞ்சபூதங்கள் எப்படி சிருஷ்டிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றது இந்த ஆகாசம், காற்று, அக்னி, நீர், மண் இது கிடையாது. இந்த பஞ்சபூதங்களோட குணம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் இந்த சிருஷ்டிகள்லாம் நடைபெறுகிறது. இந்த அஞ்சும் சேர்ந்து சிருஷ்டி
அப்பதான் அந்த சம்யோகம்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். சோ அது மூலியமா தான் அந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லி நேத்து பார்த்திருந்தோம். சோ இந்த கதையெல்லாம் தெரியாம உலகத்துல அனுபவஸ்தர்கள் எழுதின அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இவங்களுடைய அனுபவம் மாதிரி அவன் அவன் வந்து நடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் நேத்து ஒரு கதை சொல்லியிருந்தாரு. இந்த வாழைக்காய் கதை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்ப அந்த அனுபவஸ்தர்கள் எழுதின அந்த நூல்களுக்கு என்ன பேருன்னா சுருதிகள் அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப சுருதி அப்படின்னா என்னன்னா அறிவு. யாருடைய அறிவு? அந்த அனுபவம் அடைந்தார் இல்லையா, அவரோட அறிவை அந்த நூல்கள்ல எழுதியிருக்கிறாங்க. சோ அந்த அனுபவஸ்தர்கள் அறிவை படிச்சுட்டு தான் இப்ப இங்க உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களோட அனுபவம் மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையா அனுபவம் வேணும் அப்படின்னா, அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்ஷராபியாசம் செய்யணும். அப்படி அக்ஷராபியாசம் செய்யாம நான் பெரிய ஆளு, நான் மானஸ்தன், கௌரவன், எனக்கு வந்து அந்தஸ்து வேணும், நான் பெரிய பண்டிதன், புலமை பெற்றவன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஜீவசக்திய விரயமாக்கி அதோகதியா போறாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த அக்ஷராபியாசம் செஞ்சா அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த அக்ஷராபியாசம்னா என்ன? அக்ஷரம்னா என்ன? அக்ஷரம் அப்படின்றது அழிவில்லாதது, நாசம் இல்லாதது, இததான் இது சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல அக்ஷரம்னு எதை சொல்றாங்கன்னா இந்த அகார எழுத்துக்களை தான் அக்ஷரம் சொல்றாங்க. இந்த ஆ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளுடைய முதல் எழுத்துக்களை தான் இவங்க அகாரம் அக்ஷரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்ப நடைமுறையில வந்து 51 எழுத்துக்கள் இருக்கு. சரி, இந்த ஆ, அந்த ஆ என்ற சொல்லுக்கு சப்தம் இருக்கான்னா இருக்கு. ஆனா வடிவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா வடிவம் இல்ல. அப்ப ஆண் சொன்னா வடிவம் வந்துச்சுன்னா அந்த வடிவத்தை நம்ம பார்க்கணும், பார்த்தாதான் அதுக்கு வடிவம், இல்லைன்னா வடிவம் கிடையாது இல்லையா. இப்ப நான் ஆ சொல்றேன், சொல்லும் போது ஏதாவது வடிவம் நமக்கு தெரிஞ்சுதா? தெரியல. அப்ப எதுக்கு வடிவம் உண்டாயிடுச்சு அப்படின்னா நாம ஏற்படுத்தின அந்த சத்தத்துக்கு தான் வடிவம் உண்டாயிடுச்சு. அததான் குறிக்கிறதுக்கு தான் நிறைய குறியீடுகள் மாதிரி நிறைய கோடுகள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆ என்ற எழுத்துக்கு எந்த சப்தமும் கிரியேட் பண்ண அதனால முடியாது. அப்ப அந்த சத்தத்தை யார் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம தான் கிரியேட் பண்ணணும். அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 2வது அத்தியாயத்துல. அந்த ஆகாசத்துல இருந்துதான் அந்த சத்தம் வருது, அந்த சத்தம் வந்து தானா வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எக்ஸாம்பிளும் பார்த்திருக்கோம். வாயையும் கையையும் மூடிட்டு கம்முன்னு இருந்தேன்னா நாம இப்ப நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வார்த்தை அந்த ஆகாசத்துல சத்தமா கேக்குமா? சோ அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம வாயை திறந்து இல்ல கையால ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணாதான் உருவாகும் சத்தம்ன்றது. அப்ப அக்ஷரம்ன்றது தானா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அக்ஷராபியாசம்ன்றது அததான் பண்ணணும் இல்லையா. இப்ப இந்த சத்தத்தை நாம தானே கிரியேட் பண்றோம், உண்டாக்குறோம். அப்ப எது ஒன்று உண்டாக்கப்படுகிறதோ அதுக்கு அழிவு கண்டிப்பா இருக்குதானே. அப்ப இத வந்து சப்தம் மூலயமா அந்த அகார எழுத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி அக்ஷராபியாசமா ஆகும்? இப்ப அக்ஷரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா நாசம் இல்லாததுன்னு சொல்லி பார்த்தாச்சு. நாசம் இல்லாதது எது அப்படின்னா அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் என்றது என்ன? தான்னு சொல்லக்கூடியதுதான் அந்த பிரம்மன். அப்ப சப்தம் எங்க இருந்து உண்டாகுது அப்படின்னா நம்ம சிரசுக்குள்ள இருந்து தான் உண்டாகுது. இந்த மாதிரி சத்தத்தை நம்ம உருவாக்குறது மூலயமா நம்மளுடைய ஜீவன் நசிச்சுதானே போகுது, தீர்ந்து தானே போகுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போச்சுன்னா செத்து போற இல்ல போகிற அந்த நிலைமை தானே வருது. அப்ப நாம எதை அபியசிக்கணும் அப்படின்னா நாசம் இல்லாதது தானே அபியசிக்கணும். அப்ப நாசம் இல்லாதது அபியசிக்கணும்னா தன்னைத்தான் அபியசிக்க வேண்டும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் லெசன்ல அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஞானபீடா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது அக்ஷரமாய் வித்தையாய் தானாய் இருக்குது அந்த அக்ஷரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அதை தான் அபியசிக்கணும், அந்த பொருளை தான் அபியசிக்கணும். ஓகே. இப்ப ஒரு பொருள் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப அந்த பொருள் வந்து நம்ம கிட்ட இருக்கு,
ஏற்கனவே இந்த 3வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனம் நம்ம கிட்ட இருக்கு. சோ அந்த தனத்தை வந்து செலவு பண்ணாம பாத்துக்கணும். அந்த தனம் வந்து செலவாயிடுச்சுன்னா செத்து போயிடுவோம்னு சொல்லியிருக்கோம். இப்ப அந்த தனம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? இப்ப அந்த தனம் எங்க இருக்கு? இப்ப நாம வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான தனத்தெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம்? வெளியில வச்சுப்போமா, உள்ள வச்சுப்போமா? உள்ளதானே வச்சுப்போம். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு தனம் இருக்கு. அந்த தனம் எங்க இருக்குன்னா தாதுல இருக்கு. அப்ப அந்த தாதுல இருக்கிற அந்த தனம் நமக்கு தெரியணும்னா தாது உணர வேண்டும். அப்ப இப்ப இந்த தாதுன்னு சொல்றாங்களே, அந்த தாது எங்க இருக்கு? ஒரு பேப்பர்லயோ ஒரு ஓலைச்சுவடிலையோ இருக்கு? இல்ல. அவன் உள்ள இருக்குது அந்த தாதுன்றது. அப்ப அவனுக்குள்ள இருக்கிறத அவன் அபியசிச்சாதான் அந்த தாதுவை உணர முடியும். அப்ப அக்ஷரமாய் நாசம் இல்லாததாய் இருக்கின்ற பொருளை அப்பியசித்தால் மட்டுமே தாதிற்கு உணர்வு உண்டாகும். அப்பதான் அந்த பொருள் கிடைக்கும். அப்ப இந்த சப்தத்தை குறிக்கிற அந்த கோடுகளை அத போயிட்டு அபியசிச்சுட்டு இருந்தேன்னா நம்ம சக்தி விரயம் தானே ஆகுது, தீர்ந்து தானே போகுது. அப்ப செத்து போகக்கூடிய ஒரு நிலைமை தானே இருக்குது. அப்ப இந்த உலகத்துல பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பொருள் சொல்லி நாம பாக்குற இந்த பொருள் எல்லாம் உண்மையா பொருள் கிடையாது. அப்ப உண்மையான பொருள் எது நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம தான் உள்ள போய் தெரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையாவே அதை எப்படி படிக்கணும்னா, இந்த அக்ஷரம் முதலிய கோடுகள் இருக்கு இல்லையா? அந்த சப்தம் வர அந்த கோடுகள்ல சப்தம் எங்க இருந்து வருதோ அந்த இடத்த பார்த்து படிக்கணும். அதுதான் அக்ஷராபியாசம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காகிதம் எடுத்துக்கிறோம். அந்த காகிதம் பிளைனா இருக்கு, அதுல எதுவுமே இல்ல, உள்வெளி எதுவுமே கிடையாது. இப்ப அதுல ஒரு அரை வட்டம், ஒரு பிறை நிலவு மாதிரி ஒண்ணு வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்ப என்ன ஆயிடுது? அந்த வட்டத்துக்கு உள் ஒண்ணு உருவாயிடுது. உள் உருவானதுக்கு அப்புறம் அந்த கோடு வரைஞ்சோம் இல்லையா? அதுக்கு வெளியில ஒரு வெளி வந்து பெருசா உருவாகிறது. அப்ப ஒரு ஒரு கோடு வரைஞ்சிட்டோம், உள் உருவாயிடுச்சுனாலே வெளி கண்டிப்பா உருவாயிடுது. அதுவும் பெருசா இருக்கு அந்த வெளி வேதரை. இப்ப ஒரு விதையை எடுத்துப்போம். ஒரு பெரிய மரம் உருவாகுது, ஆனா அது ஒரு சின்ன விதையில இருந்து தானே, ஒரு சின்ன உள் அந்த விதை இருக்கு இல்லையா, அது உள் இருந்து தானே வருது. அதே மாதிரி இந்த மிகப்பெரிய உலகம் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு உள்ள இருந்துதான் தோன்றுது. அப்ப உள்தான் அந்த கோடு வரைஞ்சோம் இல்லையா? அப்ப உள்தான் ஃபர்ஸ்ட்ல உருவாகுது, அதுக்கப்புறம் தான் வெளி உருவாகுது. இதுக்கு இன்னொரு உதாரணம், ஒரு குயவன் வந்து ஒரு மண்பானை செய்யறதுக்காக களிமண்ணெல்லாம் நல்லா பிசைஞ்சு உருண்டை புடிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப அதுக்கு வந்து உள்வெளி ஏதாவது இருக்குதா அப்படின்னா இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த களிமண்ணை தூக்கி அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, பானை செய்யறதுக்கு சக்கரம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சக்கரத்துல வச்சு அதை சுழற்றாரு. சுழட்டும் போது தன்னோட பெரு விரல்களை வச்சு அழுத்தி ஒரு குழி மாதிரி அந்த மண்ணுக்குள்ள கிரியேட் பண்றாரு, உருவாக்குறாரு. உருவாக்கும் போது அங்க ஒரு பள்ளம், ஒரு குழி அங்க உருவாகுது, ஒரு உள் உருவாகுது. சோ அந்த பானை உருவாகுது இல்லையா, உருவாகும் போது ஒரு வெளியும் அதுக்கு உருவாகுது. அத வெளியே நம்ம கிரியேட் பண்ணல. இப்ப இப்ப ஒருத்தவங்களுக்கு உள் தேவை இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? அவங்க உள் கிரியேட் பண்ணணும். இப்ப வெளி தேவை இருக்கவங்க என்ன பண்ணணும்? வெளியே கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அவங்களும் உள்ளதான் கிரியேட் பண்ணணும், உள்ளதான் உண்டாக்கணும். அப்ப உள் தேவை இருக்கிறவங்களும் உள் கிரியேட் உண்டாக்கணும், அதுல உண்டாக்கி அதுல இருந்துக்கணும். வெளி தேவை இருக்கிறவங்களும் உள்ள கிரியேட் பண்ணி வெளியில இருந்துக்கணும். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மறுபடியும் ஒரு வீடு. இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டோட திண்ணையில இருந்து பார்த்தோம்னா அந்த வெளியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் முடியும். அதே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன்னா அங்க இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த நான் பார்க்க முடியும், அறிய முடியும், கேட்க முடியுமா ஒழிய வெளியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்ப அந்த உள் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் எதிர்தான் வந்து அந்த வெளின்னு சொல்றது. அப்ப அப்ப இது எப்படின்னு பார்த்தா, உள்ள இருந்தா வெளியில தெரியாது, வெளியில இருந்தா உள்ள தெரியாது.
அப்ப உள் என்பது என்னன்னா அந்தரங்கமா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, தத்துவமா இருக்கு, உள்ளதா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வெளின்றது எப்படி இருக்குன்னா பகிரங்கமா இருக்கிறது, அதத்துவமா இருக்கிறது, இல்லாததா இருக்கிறது, அசத்தியமாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல காணக்கூடிய இந்த சராசரங்களோட உற்பத்தி எல்லாம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள இருந்துதான் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த உற்பத்தி ஸ்தானம் என்னது? உள் அப்படின்றதுதான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம். அதுக்குதான் மூலாஸ்தானம்னு சொல்றாங்க, உற்பத்தி ஸ்தானம்னு சொல்றாங்க, குடும்பஸ்தானம்னு சொல்றாங்க. அப்ப நாம இப்ப எங்க போகணும் அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்துக்கு எல்லாம் போகணும் இல்லையா? அங்கதான் போய் சேரணும். அப்ப உள்ளில் போகிறதுக்கு தானே நம்ம படிக்கணும். உள்ளுக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்னா நாமளும் உள்ளில் தானே போகணும். உள்ளுக்குள்ள போகிறதுக்கு படிச்சாதானே உள்ளில போக முடியும். ஆனா இது வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெளியிலே தானே இருக்கோம், உள்ள போகல இல்லையா? அப்ப வெளியிலே படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம படிக்கிற இந்த படிப்பு அதெல்லாம் அசத்தியம், உண்மை இல்லாதது, பொய். அப்ப அதை படிச்சா நம்ம எப்படி உள்ள போக முடியும்? அழிஞ்சுதான் போக முடியும் இல்லையா? இப்ப என்னதான் படிச்சாலும் இங்க எதையாவது நிலைச்சிருந்து எதையாவது அனுபவிக்க முடியுமா? எல்லாம் ஒரு நாளைக்கு செத்து போயிருவாங்க இல்லையா? அப்ப உள்ள படிக்கும் பொழுதுதான் ஒரு ஞானி ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே கிடைக்குது. அப்ப உள்ள போனாதான் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கோ இல்ல அறிஞ்சுக்கிறதுக்கோ முடியும். அப்ப உள்ள என்ன இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம உள்ளதான் போகணும். அப்ப ஒரு பிணத்திற்கு இந்த உலகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா பணத்திற்கு உலகம் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு பார்த்தா அது கூட ஜீவன் இல்ல. சரி, அப்ப ஜீவன் எல்லா நேரத்துலயும் தானே நம்ம கிட்ட இருக்கு. அப்ப எல்லா நேரத்துலயும் இந்த உலகம் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா தூங்கும் போது நமக்கு அந்த உலகம் இல்ல. தூங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜீவன் நமக்குள்ள அடங்கி போயிடுது. அப்ப அந்த ஜீவன் எங்க இருந்து வருது? உள்ள இருந்துதான் வெளியில வருது. அப்ப உள்ளிலிருந்து அந்த ஜீவனை வெளியில அந்த ஜீவன் என்ன பண்ணணும்னா திருப்பி உள்ளுக்குள்ளேயே அனுப்பணும். அப்ப அந்த உள்ளுக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் என்ன ஆகுது? உள்ள இருக்கிற அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அந்த ஞானம் கிடைக்கும். அப்ப அந்த ஞானத்துக்கு தான் மத்தக ஞானம் பேரு. அப்ப எந்த இடத்துல அந்த ஜீவன் உற்பத்தியாகி வந்துச்சோ அந்த இடம் தான் அந்த மத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிரசு. சோ அப்பதான் அந்த மத்தக ஞானம்ன்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வேத சாஸ்திரம் இதிகாசத்துல எல்லாம் சொல்லக்கூடியது எல்லாமே உண்மைதான், அது எல்லாமே சத்தியம்தான். அப்ப அவங்கவங்களோட ஜீவனை உற்பத்தி ஸ்தானத்துல கொண்டு போய் மத்தகத்துல போய் கொண்டு போய் வச்சு அந்த சத்தியத்தை அறிஞ்சவங்கதான் இந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நாம உள்ளுக்குள்ளேயே போகல, வெளியிலேதான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப உள்ளுக்குள்ள போனாதானே அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற அந்த அனுபவம் நமக்கு புரியும். நாம வெளியில இருந்தோம்னா வெளியில இருக்கிற அனுபவத்தை வச்சுதானே அந்த புக்கை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மீனிங் எடுத்து படிப்போம். சோ அதனால இப்ப நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் புரியல. அப்ப ஞானம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? தன்னில் தானே தான் அபியசிக்கணும். அப்ப அந்த அந்தரங்கமா இருக்கக்கூடிய சத்தியமா இருக்கக்கூடிய தத்துவமா இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும். அப்போது மட்டுமே தாதிற்கு உணர்வு உண்டாகிறது. அந்த தாதுவிற்கு உணர்வு உண்டானாதான் நாம சர்வறிஞனாய் மாற முடியும். இது மாதிரிதான் இப்ப இந்த ஞானபிதா எழுதியிருக்கிற இந்த புத்தகம் அவரோட அனுபவம். இத நாம படிக்கிறோமே, நாம அவரு இடத்துக்கு போனாதான் அவரு என்ன நிலையில அதை எழுதியிருக்கிறாரு, அவரோட அனுபவத்தை நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். இன்னுமே நாமளும் வெளியில தான் இருக்கோம். சோ அப்ப நாமளும் அந்த அக்ஷராபியாசத்தை கரெக்டா பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு அப்பா எழுதின இந்த அனுபவத்தை நாமளும் ரியலா அனுபவிக்கணும்னு வேண்டிய எல்லாருக்கையும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இதோட நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம். வெளி சுவாசம் உள்ள இந்த உலகியல் வாழ்க்கையில ஞானத்தை பற்றி கூறப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியது. ஞானிகளால் கூறப்பட்ட அந்த உண்மைத்தன்மையை அவர்களால் உலகவாசிகளால் சரியாக புரிந்து கொள்ள இயலாமல் தன் ஜீவனை விரயமாக்கி கொண்டு ஏதோ பக்தி யோகம் என்ற முறையில பல வகையில அந்த ஜீவனை விரயம் செய்து கொண்டே அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள்.
அது முக்கியமாக கவிஞர்கள் தான், ஞானிகளால் எழுதப்பட்ட பல ஸ்லோகங்களுக்கு அந்த நிலையிலிருந்து கவிஞர்கள் விளக்கம் கொடுக்காமல் அதன் கூடவே தன்னுடைய சொந்த கற்பனையும் அதன் மேல் ஏற்றி அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் பல விதத்துல விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதாலேயே அந்த உண்மைத்தன்மைக்கு புறம்பாகவே உலகத்தில் அது பரவி விட்டது. அப்ப அந்த நிலையிலிருந்து நாம் விடுவிக்கத்தான் ஞானபிதா நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். பஞ்சபூதங்களும் நமக்கு உள்ளதா இருக்கிறது, குருவும் உள்ளதா, சிவனும் உள்ளதா, மகேஸ்வரனும் உள்ளதா, ருத்ரனும் உள்ளேதான். அதாவது மனமும் அகங்காரமும் எல்லாமே நமக்குள்ளத்தான் இருக்கிறது. ஆனால் நம்ம அறியாமையில் தான் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அக்ஷர அபியாசம் என்பது என்ன? அக்ஷரம் என்பது என்ன? தான் நான் என்ற நிலைமை எங்கிருந்து எனக்குள்ள அது உண்டாயிற்றோ அந்த நிலைமை இருக்கும் போது தானே நான் பலவிதமாக வேஷமிட்டு வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக, நான் எந்த தொழிலை செய்கின்றனோ அந்த தொழிலினுடைய வேஷத்துக்கு ஆளாக்கப்படுகின்றேன். அந்த தொழிலை வைத்து என்னை அழைக்கிறார்கள். என் பெயரை கூட சில இடத்துல குறிப்பிடுவதில்லை. அதே போல ஒவ்வொரு கேரக்டர், ஒரு பெண்ணுக்கு தந்தையாகவும், என்னுடைய பெண்ணுக்கு நான் தந்தையாகவும், என்னுடைய மனைவிக்கு நான் புருஷனாகவும், என் தாய்க்கு நான் மகனாகவும், பள்ளிக்கூடத்துல கூட சரியது, ஒரு குருவுக்கு சீடனாகவும், அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல முதலாளியாகவும் இல்ல தொழிலாளியாகவும் பல வகையான கேரக்டர்களை நாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். அது தினசரி வாழ்க்கையில அந்த கேரக்டர்கள் எடுப்பதற்கெல்லாம் காரணமாக இருப்பது எது? அதை நமக்குள் இருந்து எது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது? எத்தகைய தன்மை இத்தகைய பலவிதமான வடிவங்களாக கேரக்டர்களாக மாறுகிறது? அதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கின்றது? அதை உணர்வது தான், அதை அறிவது தான் அக்ஷர அபியாசம். அது தனக்குள்ளதான் இருக்குது, வெளியில எங்கேயுமே கிடையாது. அதுதான் எதை பார்க்கிறோமோ, மனது எதை நினைக்கிறதோ அதுவாக மாறி விடுகின்றோம் நாம். அது மனது, அது ஜீவனிலிருந்து தானே தோன்றிற்று. அது ஜீவனை பார்ப்பதில்லை, ஜீவனை அறிவதில்லை. அந்த ஜீவனை அறியாதவன், அந்த ஜீவனை தான், அந்த ஜீவசக்தியான வாயுத்தை தான் வேறொரு கேரக்டராக அது மாற்றி விடுகின்றது. அதே போல்தான் உலகத்தில் பல வகையான மொழிகள், பல வகையான ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒவ்வொரு வகையான உருவங்கள், எழுத்துக்கள். அததான் அக்ஷரம் என்று நாம் உலகத்தில் சொல்லி வருகின்றோம். உண்மையில் அதெல்லாம் அக்ஷரம் என்பது கிடையாதது. இதெல்லாம் அறிவதற்கும் தெரிவதற்கும் நம்மை இயக்குவதற்கும் நம்மளிருந்து இயக்கி கொண்டிருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா இதயம் தானா துடிக்குது, ஜீரண மண்டலம் தானா நடக்குது, ரத்த ஓட்டம் தானா நடக்குது. அதே ஏதோ ஒரு சக்தி நமக்குன்னு செயல்பட்டிருக்கிறது. அதுதான் பல வகை கேரக்டர்களாகவும் வெளி உலகத்துல மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கேரக்டர் எல்லாம் இதெல்லாம் உருவாவதற்கு, கேட்பதற்கு, காண்பதற்கும், அறிவதற்கும் எந்த சக்தியின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்? அதனுடைய உண்மை தன்மை என்ன? அதை அறிந்து கொள்வதுதான் உண்மையான அக்ஷர அபியாசம். அதை விட்டு வேற எதையோ அந்த கேரக்டர்களை பிடித்து கொண்டு கடைசி வரை இந்த மார்க்கத்துக்கு வந்து கூட அதிலே நிக்கிறமே, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுக்குதான் ஞானபிதா இந்த அக்ஷர அபியாசம் என்ற முறையில தான் எங்கிருந்து ஆரம்பிச்சோமோ, தானாய் இருக்கின்ற நம்மளுடைய சக்தி அது, அதிலேயே ஆரம்பித்த இடத்திலேயே அதை நிலைநிறுத்துவது தான், அசையாமல் நிலைநிறுத்துவது தான், தானாய் தன்மயமாய் ஆகுவது தான் உண்மையான அக்ஷர அபியாசம்.
அந்த வித்தையை கண்டு கொள்வது தான் உண்மையான அக்ஷர அபியாசத்துக்கான வித்தை. அது அதை தவிர வேற எதை நாம் உலகத்தில் கற்றாலும் சிறிது அது வெறும் உபஜீவனத்துக்காக மட்டுமே அதை வைத்துக் கொள்ளலாமே தவிர மற்ற எந்த விஷயத்திலையும் சிறியது. அந்த உபஜீவனம் செய்யும் போது கூட சிறியது. இந்த அக்ஷர அபியாசத்தை நாம் அபியாசித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது மட்டும்தான் இந்த வித்தையை தான் நாம் அறிய வேண்டும். அதுதான் உண்மையான அக்ஷர அபியாசம் என்பதுதான் ஞானபீடா இதுல நமக்கு தெளிவுபடுத்துறது. இன்றைக்கு அடுத்தது நான் இப்ப பேசி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, நம்ம இந்த குழுல பாத்தீங்கன்னா தினசரி பாத்தீங்கன்னா பல வகையான சித்தர்களாலும் எழுதப்பட்ட பல வகையான நூட்கள், அதாவது அவருடைய பாடல்கள் இருந்து சித்த வித்தைக்கு அது எந்த இடத்துல ஒத்து வருது கம்பாரிசன் பண்ணி அந்த மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடியவரே நம்ம தினசரி நம்ம சத்சங்கத்துல இப்ப தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்கக்கூடிய பிரேம் குமார் ஐயா இன்றைக்கு நம்ம பேசி முடித்தவொன்னு தொடர்ந்து பேசுவார். அவருடைய அந்த பார்வை, இந்த சித்த வித்தையினுடைய பார்வை கூடவே அவர் கற்ற அந்த சித்தர்களுடைய பாடல்களுடைய கருத்துக்களும் எந்த விதத்துல ஒத்து வருகின்றன என்ற பத்தி நமக்குள்ள இன்னைக்கு சிறிது நேரம் உரையாடுவார். அவருடைய உரையை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. என்னோட பார்வையில நான் படிச்ச இந்த சித்தர் பாடல்கள் பார்வையில பொதுவாவே நான் கருப்பு தினமா பாக்குறது இந்த சித்தர் மரபு அழிஞ்ச தருணம். எப்ப இந்த சித்தர் மரபு அழிஞ்சிடுச்சோ அப்பவே ஆன்மீகம்ன்ற அந்த பார்வை டோட்டலா மாறி போச்சு மனிதர்கள் கிட்ட. எப்போ பொற்காலம்னு நான் பாக்குற அந்த இடம் சித்த சமாஜம் உருவான சமயம், சித்த வேதம் வந்த சமயம். ஏன்னா இதனால இப்போ சித்தரோட பாட்டை எடுத்து சொன்னா யாருக்கும் புரியறது இல்லை. அதை பத்தி விளக்கம் நம்ம அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு. அது அப்படியே விளக்கம் கொடுத்தாலும் இதெல்லாம் உண்மையா இல்லையா, ஏன்னா அனுபவபூர்வமா அதை நம்ம எடுத்து சொல்ல முடியாது, அது பண்ண வைக்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப இங்க சித்த சமாஜத்துல நம்ம இப்போ உரையாடுறது மட்டும் கிடையாது, அதை பயிற்சி பண்ணி உணர்வும் செய்யறோம். ஸோ இது ரெண்டுமே நடக்குது. நம்ம வெறும் பேசிட்டு மட்டும் போல, அதை பயிற்சியால உணர்வும் முடியுது. அப்போ எப்ப அதை உணர்வோமோ அப்பதான் அந்த மத்தக ஞானம் சொல்றது தானா மலருது. இதன்படி பார்க்கும்போது இந்த உயிர் உருவானதுக்கு பஞ்சபூதங்கள் தான் காரணம்னு சொல்லி வெளிப்படையா எல்லா பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ புரிதல் எப்படி இருக்குன்னா, பஞ்சபூதம் வெளியே இருக்கிற பஞ்சபூதங்கள் தான் இந்த உயிரை உருவாக்கியிருக்கு, உடலை உருவாக்கியிருக்குன்னு நம்ம ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருக்கோம். நான் சித்தர்களோட பார்வையில பாக்குறதால ஃபர்ஸ்ட் நான் சொல்லப்படுவது அகத்திய சித்தரோட பாட்டுல வெளிப்படையாவே ஃபர்ஸ்ட் பாட்டுலயே அவர் திட்டி இருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாழிலே மனத்தை விடான் பரமஞானி. அதாவது உண்மை இல்லாத ஒரு பொருள்ல யாரு அடையாம இருக்காங்களோ அவங்கதான் மிகப்பெரிய ஞானின்னு சொல்லிட்டு, இந்த வசப்புவார்கள் அந்த பொய் சொல்றாங்கல்ல, அதாவது அதை படிச்சுட்டு அவங்களா கற்பனை பண்ணி எழுதுறதையோ இல்ல சொல்றதையோ அவர் எப்படி சொல்றாருன்னா, திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி, தேசத்தில் கல்லறப்பா கோடா கோடி, வருவார்கள் அப்பனே கோடா கோடி, வார்த்தையினால் பசப்புவார் திருடர் தானே அப்படின்னு சொல்லி அவரோட ஃபர்ஸ்ட் அந்த ஞானம் ஒண்ணுலயே அவர் பாடிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிரும், நம்ம சொல்ல வர்றது கண்டிப்பா தெரிஞ்சிரும், இதை திருச்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. ஏன்னா எல்லா பாட்டுலயும் பாத்தீங்கன்னா முதல் எழுத்தே விநாயகரை பத்தி சொல்றதா இருக்கும். சித்தர்கள் பாட்டுல முதல் எழுத்து விநாயகரை பத்தி எந்த சித்தருமே அந்த மாதிரி போட்டல. அது எல்லாமே இடைச்செருகளா வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பாட்டும் இடைச்செருகளா வந்துருச்சு. இது தெரிஞ்சதாலதான் அவர் சொல்றாரு. சரி, நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இப்போ பட்டினத்தாரோட பார்வையில இந்த நம்ம இந்த சொல்ற டாபிக் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, என்னதான் கற்றால் என், எப்பொருளும் பெற்றால் என், உன்னை அறியாதார் உய்வரோ பூரணமே. பூரண மாலையில இருந்து இந்த பாட்டு வந்திருக்கு, 74வது பாடல்.
கற்றறிவோம் என்பார் காணார்கள் உண்பதத்தை ஒற்றறியார் தங்களுக்கு பிறப்பருவோம் பூரணமே. இந்த 2 பாட்டுலயும் பட்டினத்தார் சொல்ல வர்றது என்னன்னா, நீ என்னதான் நீ வந்து ஏட்டுக்கல்வி படிச்சாலும் அது வந்து கண்டிப்பா கறிக்கு உதவாது. அந்த மாதிரி நம்ம என்னதான் வந்து புத்தகத்தை வச்சு படிச்சாலும் ஞானத்துக்கு கண்டிப்பா உதவ போறது இல்லை. எப்போ அது தன்மயமா உணரப்படுதோ அப்பதான் அந்த ஞானம்ன்றது வந்து நமக்குள்ள வந்து விழிப்படையும் சொல்லிட்டு சொல்றாரு. அப்பா வந்து இது ஒரு விளக்கத்தோட வந்து கொடுத்திருப்பாரு. ஒருத்தர் வந்து வாழை மரத்தை வந்து நட்டு வைக்க, ஏற்கனவே அந்த விளக்கத்தை நேற்று பார்த்துட்டோம். இருந்தாலும் ஹை லெவல்ல பார்க்கும்போது ஒருத்தர் வாழை மரத்தை நட்டு வச்சு அந்த வாழைக்காலை ஒரு வாழைக்காலையும் ஒரு பொரியல் செய்யறாரு. ஒரு வாழைக்காய் எடுத்து மோர் குழம்பு செய்யறாரு. ஒரு வாழைக்காய் எடுத்து சாம்பார் செய்யறாரு. ஒரு வாழைக்காய் எடுத்து பாயாசம் செய்யறாரு. இது எல்லாமே அவர் வந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்ட எல்லாத்தையும் வலிச்சு ரசத்தோட வலிச்சு சாப்பிட்டு மிச்ச இலையை மட்டும் எடுத்து போட்டுறாரு. அதை வந்து நாய் வந்து நக்கி பாக்குது. 1 இல்ல 2 நாய் வந்து நக்கி பாக்குது. நக்கி பார்த்தா அதோட சுவை தெரியுமானா தெரியாது. அதனால வந்து அதுங்களே வந்து அது சுவை தெரியுதுனால அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஒழுக அது வந்து சண்டை போட்டுக்குது. இது சித்தர்கள் பார்வையில பட்டினத்தார் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இது 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 இந்த மாதிரி உணராம அந்த அந்த உண்மையான பொருளை உணராம அந்த அனுபவத்துல எழுதி வச்சதை உணராம இவங்க தானா ஒரு விளக்கத்தை கொடுத்தத சித்தர்கள் வந்து ரொம்ப கண்டிச்சிருப்பாங்க. அதுல வந்து பட்டினத்தார் வந்து வானென்பார் அண்டமென்பார் வாய்ஞானமே பேசி தானென்பார் வீணர் தனையறியார் பூரணமே ஆதி என்பார் அண்டமென்பார் அதற்குள் நடுவாயிருந்த சோதியென்பார் நாத தொழிலறியார் பூரணமே மூச்சென்பார் உள்ளமென்பார் மோனமெனும் மோட்சமென்பார் பேச்சென்பார் உன்னுடைய பேரறியார் பூரணமே பரமென்பார் பானுமென்பார் பாழ்வழியாய் நின்ற வரமென்பார் உன்றன் வழியறியார் பூரணமே. இந்த பாட்டுகள் எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, வெறும் அனுபவம் இல்லாம வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் எடுத்து அதை வந்து திருச்சி சொல்ற அந்த பாவிகளை வந்து சுட்டி காட்டுற விதமா பட்டினத்தார் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மெய்ஞானத்தை வந்து சொல்ற அவங்க வந்து மெய்ஞானத்தோட அனுபவமா சொல்லியிருக்காங்க. அந்த சொல்ல வந்ததை வந்து என்னன்னா அறிவுன்னு சொல்றாங்க. ஸ்ருதின்னு சொல்லி அவர் வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து மெய்ஞானத்துல மட்டும்தான் உணர முடியும். இதை நீங்க எத்தனையோ புக்லயோ இல்ல புரட்டினாலோ அது வந்து வாய்க்காது. அது வந்து சிவவாக்கியர் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம வாசியோட விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருப்பாரு. அதை பார்ப்போம். 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரம் 100 கோடி நாளிருந்து ஓதினாலும் என்பயன் ஆறுமாறுமாய் அகத்திலோர் எழுத்துமாய் ஏறு சீர் எழுத்தை ஓத ஈசன் வந்து பேசுமே. இதுல நீங்க எவ்வளவு 100 கோடி ஆகமம் நீங்க கத்திருந்தாலும் சரி, 100 கோடி மந்திரம் நீங்க ஜபிச்சாலும் சரி, 100 கோடி நாள் இருந்து 100 கோடி நீங்க இருந்து ஓதினாலும் சரி, மந்திரத்தை எழுத்து வடிவமா அதை ஓதினாலும் சரி, அதனால எந்த பயனும் வரப்போறது இல்லை. இதுவே கொங்குனர் வந்து இன்னொரு பாட்டிலையும் சொல்லியிருப்பாரு. சிதம்பர சக்கரம் யாரறிவார் இந்த சீமையில் உள்ள பெரியோர்கள் சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள்ளே தெய்வத்தை எல்லோ உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொங்குனர் வந்து பாடியிருப்பாரு. இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணுதான் சொல்ல வராங்க. இப்ப சிவவாக்கியர் சொல்ல வர்றத 6 அகத்திலோர் எழுத்துமாய் 6 ஆதாரத்தை சொல்றாரு. 6 அகத்திலோர் எழுமாய் ஏறு சீரெழுத்து, அதாவது ஏறு சீரெழுத்து அப்படின்றது வந்து நம்மளோட வாசியை தான் சொல்றாரு. அந்த வாசி வந்து பழகுனா ஈசன் வந்து பேசுமே அப்படின்னு சொல்றாரு. ஈசன் வந்து பேசும்ன்ற இந்த இடத்துல வந்து அந்த சிலம்பொலி கேட்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அது ஓமையா வந்து அவர் வந்து இங்க வந்து குறிப்பிடுறாரு. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினா வந்து பார்க்க போறது வந்து அக்ஷராபியாசம். அபியாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் அச்சரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி அப்பா கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி சீடர் வந்து சொல்லியிருப்பாரு. அழிவே இல்லாத ஒண்ணு அப்படின்னா இதுவும் வந்து அகத்தியர் தேவாரத்துல வந்து அகத்தியர் தேவாரத்துல இருக்கு. தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் புணரும் போது நான் என்று கரம் பிடித்து கொண்டு வந்த நாதனை நீ நாடும் வணங்கி நில்லு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. தான் என்ற தானே, அது தானா நமக்குள்ள இருக்கிற ஒண்ணுதான் தெய்வம்.
மற்ற எதுவுமே தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாவே வந்து அகத்தியர் வந்து பாடியிருப்பாரு. அதுதான் பிரம்மம்னு நம்ம வந்து இங்க சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த உள்வெளி பத்தி அம்மா வந்து ஒரு எடுத்துக்காட்டோட வந்து சொல்லியிருப்பாங்க. குயவன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வீடு வந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து உள்வெளி என்னோட பார்வையில நம்ம குழந்தையா வந்து வந்தோம். நம்ம பிறந்ததுல இருந்தே சரி, உணவு வந்து நம்ம உட்புகுமா வெளியிலிருந்து உள்ள எடுத்தாலும் உள்முகமா தான் வந்து உடம்பு வளருது. அது வெளிமுகமா நமக்கு தெரியுது. அவ்வளவு ஒரு பிம்பமா தெரியுது தவிர, ஆனா வளர்றது எல்லாமே உள்ளதான். நம்ம வெளிமுகமா இந்த ஸ்பரிசத்தை மட்டும் தான் பாக்குறோம். உள்ள எவ்வளவோ மெக்கானிசம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே நமக்கு தெரியறது இல்ல. அவ்வளவு சத்தம் இருக்கும். நமக்கு வந்து நம்மளோட காது வந்து உள்முகமா திருப்பிடுச்சுன்னா அவ்வளவு உடம்பு வந்து அவ்வளவு சத்தம் போடும். ஆனா எந்த சத்தமும் நமக்கு கேட்கறது இல்ல. ஏன்னா நம்ம காது வெளிமுகமா இருக்கு. ஸோ உள்ளுல இருந்து தான் வெளி வந்து தோன்றுதுன்றது நம்ம உடம்பே வந்து ஒரு அடையாளமா இருக்குது. அததான் வந்து சொல்லுவாங்க. உள்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்கடை தான் கடவுள் அப்படின்ற வந்து பரிமாணத்துல வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால நாளைக்கு நம்ம கொஞ்சம் வீடியோவே பார்க்கலாம். நமஸ்காரம். பிரேமையா, நீங்கள் தொடர்ந்து இருக்கலாமே. ஐயா சரிங்கய்யா, பேசுங்களேன் இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ். கண்டிப்பா ஐயா. அதே மாதிரி பட்டினத்தார் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவர் ரொம்ப ரொம்ப உருகி உருகி பாடி இருப்பாரு நிறைய இடத்துல. அதுல வந்து நம்மளோட வாசியை வந்து ரொம்ப எடுத்து எல்லா சித்தர்களும் வந்து எடுத்துக்கோளா காட்டுறது வந்து வாசியை தான் பிடிச்சிருப்பாங்க. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிதனை பார்த்து மகிழ்ந்து உனைத்தான் போற்றாமல் காசி வரை போய் திரிந்து கால் எழுத்தேன் பூரணமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து இந்த உலகத்துல மந்திரத்தாலும் கோயில் போகணும், மலைக்கு போகணும், சபரிமலைக்கு போறாங்க, இது போறாங்க, அது போறாங்க, கால் கடக்க இங்க இருந்து பழனிக்கு கூட நடந்து போகணுங்க நான் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்க பழனிக்கும் போறாங்க, திருப்பதிக்கும் போறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தனிப்பட்ட முறையில வாசிதனை பார்த்து மகிழ்ந்துரைத்தான் போற்றாமல் காசி வரை நான் போய் திரிஞ்சு கால் எழுத்தாலும் உன்னை நான் காண முடியாதே அப்படின்னு சொல்றாரு. உடலுக்குள் நீ நின்று உலாவினரை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் எழுத்தேன் பூரணமே. நம்ம இப்போ பேசுனதுதான். நம்ம உடல்ல இருக்கிற அந்த ஜீவசக்தியான வாயுவை உணராம, வாசியில உணராம, லைக்காம, நம்ம என்னதான் கடல் மலை என்னதான் நம்ம தெரிஞ்சாலும் நமக்கு அதனால வந்து பிறப்பு வந்து அறுபட போறது கிடையாது. திருப்பும் இந்த பிறப்புன்ற சுற்றத்துல இந்த சுழற்சியில நம்ம இருக்கதான் போறோம். எப்போ தானா இருந்து தன்மயமா நம்ம எப்போ மாறுறோமோ வாசி மூலியமா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த பிறவின்றது வந்து தானாவே விலகிடும். அதுதான் பூரணம். அந்த பூரணம் வந்து குதம்பை சித்தரும் சொல்லியிருப்பாரு. பூரணம் கண்டோர் பூமியிலே வர காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி குதம்பை சித்தர் சொல்லுவாரு. குதம்பாய் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம பூரணத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து இந்த பிறப்போ எதுவோ வந்து நமக்கு வாய்க்க போறது கிடையாது. அந்த பூரணத்துக்காக நம்ம வந்து செய்யற இந்த வாசி வெறும் ஏட்டுச்சுரக்கா மட்டும் இல்லை. நம்ம டெய்லியும் வந்து பேசுறது, நம்ம அனுபவத்திலையும் இது இருக்கு. சதா சர்வகாலமும் நம்ம அபியாசம் பண்றோம், சதா பிராணாயாமம் பண்றோம். இதன் மூலியமா நம்ம பூரணத்தை அடைய நம்ம ட்ரை பண்றோம். கண்டிப்பா ஒரு ஸ்டேஜில் நம்ம அடைஞ்சி பிறவி இல்லாம சித்தர்கள் சொன்ன அந்த மார்க்கத்துல நம்ம போகி, அப்பா சொன்ன நான் படிச்சது வரைக்கும் தனிப்பட்ட முறையில நான் சித்தர்களோட பாட்டு படிச்சதுக்கும் அப்பா சொன்னதுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸே இல்லை. ஆக்சுவலா நான் எவ்வளவோ அதாவது கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். எதுலையுமே டிஃபரன்ஸ் தெரியவே இல்லை. அங்க சொல்றதா இங்க சொல்லியிருக்காங்க, இங்க சொல்றதா அங்க சொல்லியிருக்காங்களே தவிர அந்த ஒரு இதை வந்து எடுத்து கொடுத்தது அந்த டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சு சித்தர்களோட மரபு. அதை திருப்பியும் அந்த புதுப்பிச்ச ஒரு இது வந்து அப்பாவை தான் சாரும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து இதோட அருமை வந்து அடுத்த தலைமுறைக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து பேசு. ஆத்ம நமஸ்காரம். சித்தர்கள் சொன்னதை செயல்பாட்டில் அனுபவத்தில் கொண்டு வந்தும் சித்தராகலாம், இல்லை சித்தர்களை பற்றி பேசியே சித்தராகி விடலாம் என்று ஒரு வழிகாட்டி இருக்கிறார் பிரேம்குமார். அவருக்கு நன்றி.
இன்று நாம் அச்சர அபியாசம் என்பது பற்றி பகிர்ந்து வருகிறோம். அச்சர அபியாசம் என்றால் என்ன? அதை புரிந்து கொள்ள அச்சரம் பிளஸ் அபியாசம். அப்போ அச்சரம் என்றால் என்ன? அதை புரிந்து கொள்ள அ பிளஸ் ஷரம். அப்போ ஆ என்பது என்ன? இப்படி அடுக்கடுக்காக கேள்வி வருகிறது. அச்சர அபியாசம் என்றால் என்ன? அச்சரம் என்றால் என்ன? அதில் உள்ள ஆ என்றால் என்ன? பள்ளியிலே கல்லூரியிலே படிப்பதுதானே அச்சர அபியாசம். இது என்ன புதிதாக ஒரு விளக்கம், புதிதான ஒரு தகவல் என்று கேட்டால் அந்த கேள்விகள் நியாயமானவைதான், ஆனால் சரியானவை அல்ல. என்ன இது? நியாயம் வேறு சரியானது வேறு என்றால் எப்படி? வேறு வேறுதான். நியாயம் வேறு சரியானது வேறு. இப்போ ரைட் சென்ஸில் சொல்வதானால், உதாரணமாக ஒரு காலத்தில் இந்த ஆபீசர் நல்லவரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலத்தில் இந்த ஆபீசர் நல்லவரு, வாங்கிட்டா வேலை செஞ்சு முடித்துதான் கொடுப்பாரு, நல்லவரு என்று சொல்லிவிடுவார்கள். காலத்தால் நியாயம் சரி என்பது அர்த்தம் மாறுகிறது, மாறிவிட்டது. இன்னொரு எளிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இதை புரிந்து கொள்வதற்கு, அதாவது நியாயம் வேறு சரி என்பது வேறு என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு உதாரணம், சட்டப்படியான உதாரணம் சொல்வதானால், எனது நண்பர் ஒரு ஜட்ஜு, சிஜேஎம், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அவர் சொன்னார், இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார், பணியில் இருந்தபோது சொன்னார், ஒரு வழக்கு என் முன் வந்தது. ஒருவர் இன்னொருவருக்கு கடனாக பணம் கொடுத்திருக்கிறார். 3 வருடமாகியும் திருப்பி தரவில்லை. எனவே வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஐயா, பணத்தை பெற்று தர வேண்டும் என்று மனு போட்டிருக்கிறார். ஜட்ஜ் சிஜேஎம் கேட்கிறார், பணம் கொடுத்ததற்கு என்ன ஆதாரம்? இவர் பிராமிசரி நோட் எழுதி கொடுத்திருக்கிறார் ஐயா, கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறார், கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்திருக்கிறார். இதோ. ஜட்ஜு பிராமிஸ் நோட்டை பார்க்கிறார், ஆனால் உதவ முடியவில்லை. கேஸை தள்ளுபடி செய்வதை தவிர வேறு வழி இல்லை. நீதிமன்றத்தால் உதவ முடியாது, வெளியே போய் தாவாவை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். ஏனென்றால் அந்த பிராமிசரி நோட் 3 வருடங்கள் முன்னால் கொடுத்தது, வசூலிக்க இடையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிராமிசரி நோட்டின் செல்லுபடியாகக்கூடிய காலம் 3 வருடங்கள். அந்த லைஃப் வேலிடிட்டி 3 வருடங்கள். இப்போது அது செல்லாத பேப்பர், செல்லாத செத்து போன பேப்பர் மேல் நீதிமன்றம் செயல்பட முடியாது. இதுதான் காரணம். இது நியாயமா? நியாயம் இல்லைதான், ஆனால் சட்டப்படி சரியானது. இது மாதிரிதான் சில கேள்விகள். கல்லூரி காலங்களில் இந்த அச்சரபத்தி படித்தது வந்ததெல்லாம் எப்படி, இது எப்படி என்ற கேள்விகள் எழலாம். கேள்விகள் எழுவது நியாயம்தான், ஆனால் அந்த கேள்விகள் சரியானது அல்ல. இங்கே பார்க்கும் பொழுது அச்சராபியாசம் என்றால் இதுதான் என்ற தவறான புரிதலால், தவறான அர்த்தம் கொள்ளப்பட்டதால் கேள்வி எழுவது நியாயம்தான். ஆனால் ஞானபிதா சுவாமி பரமஹம்சர் கூறும் விளக்கத்தால் அது சரியானதல்ல. அது எந்த அளவுக்கு சரியானதல்ல என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை பார்ப்பதற்கு முன்னால் இந்த அத்தியாயத்தில் ஒரு சில சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவே செய்கிறது. அந்த வார்த்தைகள் அப்படி மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, on the prima facie it is not giving the meaning because they are all in Sanskrita. ஒரு குட்டி டிக்ஷனரி தயார் செய்து கொள்ள வேண்டியது நமது புரிதலை மேம்படுத்தவே செய்யும். ஒரு 10-12 வார்த்தைகள் இருக்கின்றன. அதை அர்த்தம் தெரிந்து கொண்டால் இந்த அத்தியாயத்திற்கு உதவும். வேண்டுமானால் ஒரு பேப்பரில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது பதிவிலிருந்தும் கேட்டுக்கொள்ளலாம். ஒன்று, அக்ஷரம் என்றால் என்ன? அக்ஷரம் என்றால் நாசம் இல்லாதது. அக்ஷரம் என்றால் வித்தை. அகாரம் என்றால் என்ன? அகாரம் என்றால் எழுத்துக்கள், கோடுகள், உருவம் உள்ளவை. தாது என்றால் என்ன? தாது என்றால் வீரியம், மூல வஸ்து. அதத்துவம் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் இப்போ பார்க்கறதுல வர்றதுதான். அதத்துவம் என்றால் என்ன? அதத்துவம் என்றால் பகிரங்கம். பகிரங்கம் என்றால் என்ன? பகிரங்கம் என்றால் அந்தரங்கம் அல்லாதது, வெளி விஷயம். குடும்பஸ்தானம் என்றால் என்ன? குடும்பஸ்தானம் என்றால் உற்பத்தி ஸ்தானம் அல்லது மூலஸ்தானம். சொஸ்தானம் என்றால் என்ன? சொஸ்தானம் என்றால்
சொந்த இடம். சொஸ்தம் என்றால் என்ன? சொஸ்தம் என்றால் சுகம். பாகியம் என்றால் என்ன? பாகியம் என்றால் வெளி, வெளிப்புறம். பாகிய அவஸ்தை என்றால் என்ன? பாகிய அவஸ்தை என்றால் வெளியே உள்ள நிலைமைகள், என்வாரன்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்வாரன்மெண்ட். பாகிய விருத்தி, பாகிய விருத்தி என்றால் என்ன? பாகிய விருத்தி என்றால் வெளியே உள்ள தொழில்களை மேற்கொள்ளுதல். அந்தரீகம், புரிகிறதா? புரியல? அந்தரீகம் என்றால் என்ன? சிம்பிள். அந்தரீகம் என்றால் அந்தரங்கம். இப்படி ஒரு குட்டி டிக்ஷனரி வைத்துக் கொண்டால்தான் இந்த 5ஆம் அத்தியாயம், அதிலும் அட்சராபியாசம் என்பதன் புரிதல் மேம்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆக அ என்பது அகரம், ஒரு கோடு. ஆனா ஆவண்ணா என்பது மாதிரி அது. ஆனா ஆவண்ணா அது தெரிஞ்சு எனக்கு என்ன, தெரியாட்டா எனக்கு என்ன என்று இல்லாமல், அக்ஷரம் என்றால் வித்தை என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே அகரம் என்ற எழுத்து நாசம் உள்ளது, அக்ஷரம் என்ற வித்தை நாசம் இல்லாதது. அபியாசம் என்றால் அறிவது. ஆக அக்ஷர அபியாசம் என்றால் என்ன என்ற முதல் கேள்விக்கு பதில் என்ன என்றால், அக்ஷர அபியாசம் என்பது தன்னைத்தான் அறிவது, அதாவது தன்னில் அந்தரங்கமாய் இருக்கிற தத்துவத்தை அறிவது. இதுதான் ஞானம் தரும். இதுதான் தாதுவுக்கு உணர்வு தரும். உணர்வு என்பதற்கும் உணவு என்பதற்கும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம். உணவில் ஒரு எழுத்து இரு சேர்த்து விட்டால் அது உணர்வு என்று ஆகிவிடும். யோகி கிருஷ்ணானந்த பாரதி எனக்கு டியூஷன் கிளாஸ் நடத்தினார்கள் சொன்னேனே, அப்பொழுது சொன்ன பல 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 உபதேசங்களில் இதுவும் ஒன்று. அது என்னவென்றால், இந்த உணர்வு ஆத்ம சூரியன் தருகிறது. வெளி உணவு என்பது வெளியில் உள்ள சூரியன் தருகிறது, அது பொய் உணர்வு. இதை நாம் அன்னம் என்ற இடத்தில் தெளிவாக பார்க்கலாம், அங்கேயும் இதை பொருத்தி பார்க்கலாம். ஆக இங்கே சொல்லுகிற உணவு, உள்ளே ஏற்படுகிற உணர்வு, அது ஆத்ம சூரியன் தருகிறது. வெளியே உள்ள கத்தரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய், தேங்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த உணவு எல்லாம் வெளியில் உள்ள சூரியன் தருகிறது. இந்த உள்ளில் உள்ள உணர்வு இருக்கும்போது உணவு தேவையில்லை. அது வைராகியம். வைராகியம் தருவது உணர்வு. எனவேதான் அவர் சொன்னார்கள், அந்த நேரத்தில் எனக்கு சரியாக புரியவில்லை, பிறகு நன்றாக புரிந்தது. அவர்கள் சொன்னது, கிருஷ்ணானந்த பாரதி அவர்கள் சொன்னது, why should I have stove food when I have sun food? Which sun? ஆத்ம சூரியன். அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உண்மையை இப்போது இங்கே ஒரு வாரம் முன்பு நான் ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் தொடர்ச்சியாக ஜபத்தில் இருந்து அனுபவத்தில் தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த ஞானம் எனக்கு வந்தது. அவர்கள் சொன்னதன் அர்த்தமும் புரிந்தது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில், அந்த அனுபவத்தை அடிப்படையாக வைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த 5ஆம் அத்தியாயத்தையும் அன்னம் என்ற 13ஆம் அத்தியாயத்தையும் கிருஷ்ணானந்த பாரதியின் உபதேசத்தையும் ஒன்றாக சேர்த்து பெற்ற அனுபவத்தை தான் நான் இங்கே அபியாசித்து வருகிறேன், பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அது உணர்வு, அது ஜாக்கிரதை, அது எண்ணம் இல்லாமை, அது பந்தம் இல்லாமை, அதிலும் அது உடல் பந்தம் இல்லாமை. அதுதான் உண்மையான அன்னம். யோகி கிருஷ்ணானந்த பாரதி உண்ணாமல் இருந்ததற்கான உண்மை தத்துவார்த்தம் அதுதான் அக்ஷராபியாசம். பிறந்ததிலிருந்து இதுவரை எத்தனையோ விஷயங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். புத்தக படிப்பு மூலம், அனுபவ அறிவு மூலம் பெறப்பட்ட அத்தனை விஷயங்களையும், அத்தனை டேட்டாக்களையும் பென்டிரைவில் ஸ்டோர் பண்ணுவது போல இங்கே நாம் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாலாபுரமும் சிசிடிவி கேமரா வைப்போம், அது வெளியில் உள்ள விஷயங்கள் அறிவதற்காக. அப்படி நம்முடைய ஐம்புலன்களையும் சிசிடிவி கேமரா போல் வெளியில் விஷயங்களை அறிவதற்கு பயன்படுத்தி வருகிறோம். எனவே நமது அறிவு வெளி விஷயங்களை பற்றியது மட்டுமாகவே இருந்து வருகிறது. அந்த கேமராக்களை, அந்த சிசிடிவி கேமராக்களை, அந்த ஐம்புலன்களை உள்ளில் படிப்பதற்கு உள்ளில் திருப்ப வேண்டும். தன்னை படிக்க வேண்டும், தன்னை அறிய வேண்டும், தன்னுள்ளே இருக்கும் அழிவில்லாத ஈஸ்வரனை அறிய வேண்டும். அதுதான் அக்ஷராபியாசம்.
எத்தனையோ மகான்கள், எவ்வளவோ தத்துவார்த்தங்கள் எத்தனையோ விதத்தில், எத்தனையோ கோணங்களில், எத்தனையோ காலங்களில் சொல்லி இருக்கிறார்கள். அவையெல்லாம் அவர்களுடைய அனுபவங்கள், நம் அனுபவம் அல்ல. அதை எழுதி வைத்த எழுத்துக்களை படிப்பதால் மட்டும் லாபம் என்ன, பிரயோஜனம் என்ன? அவை அவர்களுடைய அனுபவம், நமது அனுபவம் அல்ல என்று சொல்லும் பொழுது அந்த மகான்கள் தியானம் செய்து சென்ற அமைப்பில் நாம் சென்றால்தான் அறிய முடியும், தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுவரை அந்த எழுத்துக்களில் இருந்து ஏதோ தெரியும், புரியும். ஆனால் அனுபவத்தில் அறிய வேண்டாமா? அனுபவப்பட வேண்டாமா? அந்த நிலைக்கு செல்ல வேண்டாமா? எழுத்துக்களோடு நின்று விட்டால், அந்த கோடுகளோடு நின்று விட்டால் அது சரியா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த அனுபவ நிலைக்கு செல்லாமல் அந்த அனுபவத்தை சொல்லி வைத்த வடிவங்கள், எழுத்துக்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்டு சண்டையிடுவதால் பிரயோஜனம் என்ன? நான் விவரம் தெரிந்தவன், நான் தானி மானி என்று விளம்பரப்படுத்திக் கொள்வதால் தனக்கும் பயனில்லை, தரணிக்கும் பயனில்லை. உள்ளுக்குள் சென்று உண்மை தத்துவத்தை உணர்ந்தால்தான் அந்த உயர்ந்த பொருளை, அந்த உண்மை பொருளை அறிய முடியும். பிரயோஜனம் இருக்கும், அனுபவம் கிடைக்கும் நிச்சயம். ஆனால் அதற்காக முழு முயற்சி செய்யாமல் ஏதோ சைடு பிசினஸ் மாதிரி செய்து கொண்டிருந்தால் கால் கிணறு தாண்டினாலும் முக்கால் கிணறு தாண்டினாலும் கிணற்றுக்குள் தான் விழ வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். தத்துவார்த்தம் என்ற பொருளை பாதுகாப்பாக மறைபொருளாக நமக்கு கொடுத்து சென்றதை மேலோட்டமாக புரிதலால், அனுபவ நிலைக்கு செல்லாத தன்மையால் நமக்கு முன்னேற்றம் வருமா என்றால் வராது. நமக்கு ஞானபிதா பகிரந்த பிரயத்தனம் செய்து பல்லாண்டு காலம் தவம் செய்து பெற்ற அனுபவத்தை சொல்லும் எழுத்துக்களை வைத்து, அந்த வடிவங்களை வைத்து நாம் பெறப்போவது என்ன? அந்த அனுபவ நிலைக்கு சென்று அச்சலாபியாசம் செய்யாவிட்டால் அந்த மறைபொருளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் இடம்தான் புருவ மத்தியம், சுழி முனை. இந்த புருவ மத்தியம் செல்லாமல் வெறும் அனுமானத்தில் அந்த தத்துவத்தை உணர முடியுமா? மத்த ஞானம் அல்லாமல் புத்தக ஞானத்தால் பலன் என்ன? ஓஹோ, இவன் விவரம் தெரிந்தவன், மணிக்கணக்காக அடுக்கடுக்காய் பேச தெரிந்தவன், ஆஹா தானி மானி அடேங்க அப்பா என்று பெயரெடுத்து பிழைப்பதை தவிர லாபம் என்ன? பேசலாம், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லற சும்மா இரு என்று சொன்ன பொழுது, முருகர் சொன்ன போது அவர் சில திருப்புகளெல்லாம் பாடி வைத்தாரே, அந்த மகானை போல சொல்லலாம், ஆனால் செய்வதுதான் முக்கியம். அதைத்தான் ஞானபிதா சொல்கிறார், ருசி அறியாது சண்டையிடும் நாய்கள் என்று. இப்படி அநேக இடங்களில் திட்டுவார் ஞானபிதா. அத்தியாயம் 16 பைத்தியக்காரர்கள், பிராந்துகள் என்று திட்டுவார். அத்தியாயம் 22 திருடர்கள் என்று திட்டுவார். அத்தியாயம் 5 இங்கே நாய்கள் என்று சொல்கிறார். அப்பாவுக்கு இல்லாத உரிமையா மகனையோ மகளையோ திட்டுவதற்கு உரிமையோடு திட்டுகிறார். கண்டிப்பாக தானே அப்பா. அப்பப்பா எவ்வளவு இடத்தில் கண்டித்திருக்கிறார் பார்த்தால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தந்தை கண்டிப்பது போல, ஒரு அப்பா கண்டிப்பது போல சொல்லியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். அதன் பிறகுதான் அதை செய்யாதவர்களை திட்டுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒழுங்காக ஜெபம் செய்தால் உன்னை காப்பேன், உனக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா ஞானபிதா அப்பா. அதையும் கவனிக்க வேண்டும். அக்கறையோடு கரை காண்பித்து தந்திருக்கிறார். அக்ஷராபியாசம், அந்த அனுபவ அறிவு இல்லாமல், அந்த அனுபவத்தை அறிய வேண்டும் என்ற ஆவல் இல்லாமல், எனக்கு பெருமை உண்டாக்கி இருக்க வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும், அந்த அபிமானத்தால் இருக்கிறார்கள் என்று அப்பா வருத்தத்துடன் இங்கே பதிவு செய்திருக்கிறார். எனவே அனுபவம் பெற்று அறிய வேண்டும். உள்ளேதான் சொஸ்தானம், உள்ளேதான் படிக்க வேண்டும். உள்ளே போக படிக்கும் படிப்புதான் அக்ஷர அபியாசம். வெளி விஷயங்களை எவ்வளவு விடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் உள்ளே சென்று படிக்க முடியும். வெளி விஷயங்களை எவ்வளவு விடுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் உள்ளே சென்று படிக்க முடியும், அனுபவப்பட முடியும். கைவல்யம், மோட்சம் சித்திக்கும். உள் என்பதுதான் முதலில் உண்டானது. அது உண்டானால்தான் வெளியே. முதலில் உள்ளே, பின்னர் தானே வெளியே என்பது உண்டாகிற நிலைமை. நம் வாழ்க்கையின் ஆரம்ப கர்ப்ப பாத்திரத்தில் உள்தானே. அங்கே உருவாகி
நியர்லி 10 months வாழ்ந்து விட்டு தானே வெளியில் வந்திருக்கிறோம். திடீரென்று வந்து கொதித்தோமா என்ன? இல்லை. அந்த உள்ளில் இருந்துதான் வெளியில் வந்திருக்கிறோம். நமது அமைப்பே அப்படித்தானே இருக்கிறது. ஞானபிதா அதற்கு 2 உதாரணங்கள் சொல்கிறார். 2 உதாரணங்கள் சொல்கிறார். ஒன்று, ஒரு காகிதத்தில் ஒரு அரை வட்டம் வரைந்தால் வட்டத்திற்கு உள்ளே, வட்டத்திற்கு வெளியே என்று வருகிறது. எனவே வட்டத்திற்கு உள்ளே வரைந்த பிறகுதான் வட்டத்திற்கு வெளியே என்பது வருகிறது என்பதை ஓவியத்தால் சொல்லியிருக்கிறார். அந்த ஓவியம் இன்னொரு உதாரணம் பானை செய்வும் உதாரணம். அங்கே பானை செய்பவரும் சக்கரத்தின் மேலே ஒரு மண் உருண்டையை வைத்து பெருவிரலால் ஒரு துளை செய்து உள் அமைப்பை செய்வார். அதிலேயே பிடித்து கொண்டு அதை சக்கரம் சுழற்ற சுழற்ற அது பெரிதாகி அந்த மண் உருண்டைக்குள்ளே ஒரு வடிவம் வரும். அந்த உள் வடிவத்தை வைத்துத்தான் பானையின் வெளி வடிவம் என்று அறிய முடிகிறது என்று இந்த 2 உதாரணம் ஒன்று சொன்னால் போதாது. இது முக்கியமான கருத்து என்றார் என்பதால் 1க்கு 2ஆக சொல்லியிருக்கிறார் ஞானபிதா என்று நினைக்கிறேன். இந்த அமைப்பில் ஞானபிதா நமக்கு சொல்லுவது, நம்முடைய உள்ளிலிருந்து வெளியில் வந்து விட்ட ஜீவனை திருப்பி உள்ளில் கொண்டு போய் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஞானம் உண்டாகும். அந்த புத்தகத்தில், அந்த வேத சாஸ்திர இதிகாசங்களில் சொல்லப்பட்டவை பொய் அல்ல, அவையெல்லாம் சத்தியம். எப்படி என்றால், அவனுடைய ஜீவனை உற்பத்தி இடமாகிய மஸ்தகத்திற்கே கொண்டு போய் சத்தியத்தை அறிந்தவர்கள் எழுதி வைத்திருக்கின்றவை அந்த வேத சாஸ்திர இதிகாசங்கள். ஆனால் உலகவாசிகள் உள்ளே சென்று அவர்கள் படிக்காமல் உண்மை தத்துவத்தை அறியாமல் வெளிப்படையாய் தத்துவமில்லாத அமைப்பில் அசத்தியமாக இருக்கிற ஒரு தன்மையில் துரபிமான பிரதிவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அப்பொழுது தன்னுடைய உண்மை தத்துவத்தை அறிய வேண்டும் என்றால் தன்னில் உள்ள அந்தரங்கமாகிய தத்துவத்தை அறிய வேண்டும். ஞானம் உண்டாக வேண்டும் என்றால் தன்னில் அந்தரமாய் இருக்கிற தத்துவத்தை பார்த்து அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும். அப்போது மாத்திரம்தான் தாதுவுக்கு உணர்வு வருகிறது. அந்த சமயத்தில் தான் சர்வஞானாய் தீருகிறது என்று ஞானபிதா அருள் செய்கிறார். அப்போ சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், 2 வரிகளில் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்றால், அக்ஷராபியாசம் என்ற வகையில் ஞானபிதா அப்பா சொன்ன இந்த கருத்துக்களை நாம் எல்லோரும் உள்நிலையில் சென்று தன்னுடைய பூர்வ மத்தியத்தில் உணர்ந்து முன்னேற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். ஏற்கனவே வேத சாஸ்திரங்களில் அனுபவஸ்தர்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் படித்து பார்த்துட்டு ஒரு தப்பான புரிதலில் தான் இங்கே ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செஞ்சிட்ருக்குறோம். இனிமேல் வரப்போகிற அத்தியாயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த தப்பை சாமி நமக்கு தெளிவுபடுத்தி அவருடைய அனுபவமாக இருக்கக்கூடிய அந்த வித்தையினுடைய பலனாக அவர் சரியாக புரிந்து கொண்ட அந்த புரிதல்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதை நாம் அனுபவப்படும் போது நமக்கு அது எந்த அளவுக்கு நம்ம அதை தவறான ஒரு கோணத்தில் அதை பார்த்துருக்கோங்கிறது நமக்கு புரிய வரும். அதுக்கு தான் சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். ஒரு அனுபவங்கிறது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும், ஒரு படிக்கிறத விடவும் அது அனுபவமாக வரும்போது அது எவ்வளோ அளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாழை மரத்தை ஒருத்தர் வாங்கிட்டு வந்து அதுக்கு எரு ஊட்டி அதுக்கு நட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதை நல்லா வளர்த்தி எடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காயை எடுத்து அதில் ஒரு பொரியல் பண்ணுறாரு, மோர் குழம்பு பண்ணுறாரு, அப்புறம் பாயாசம் பண்ணுறாரு, அந்த பழங்களை அப்படியே கூடவும் சாப்பிட்றாரு. இதெல்லாம் ஒரு வாழை இலையில் பரிமாறப்பட்டு அவர் சாப்பிடவும் செஞ்சிட்டார். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் சாப்பிட்டதை நல்லா வலித்து சாப்பிட்டு அந்த வாழை இலையை தூக்கிட்டு போய் வீசிட்டார். அதையே ஒரு 2 நாய் நக்கிட்டு அதில் இதுதான் பரிமாறப்பட்டிருக்குன்னு எந்த விவரமும் தெரியாமல்
அதில் சாம்பாருக்கு காரம் இல்லை, பாயாசத்தில் கசப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எதோ அதுக்கு அதனுடைய ருசி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, பாயாசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, சாம்பார் என்ன ருசியில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் வார்த்தைகளை மட்டும் படிச்சுக்கிட்டு இதில் அது குறை, இதில் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டால் அது எந்த வகையில் ஒரு பைத்தியக்காரத்தனமான செயலாக இருக்குமோ அதே போல தான் ஒரு ஸ்ருதிகளையோ இல்லை ஒரு சித்தருடைய அனுபவ நூல்களையோ இல்லை அவருடைய பாடல்களையோ நாம் படிச்சுட்டு இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது தான் சரி, அவர் இப்படி தான் எழுதியிருக்கிறாரு, இப்படி தான் சொன்னாருன்னு சொல்லி இங்கே 2 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அந்த நாய் கடிப்பை போட்டதுக்கு சமானமானது தான் அதுவும். ஏன்னா 2 பேர்த்துக்குமே அனுபவம் கிடையாது. அனுபவமே இல்லாத ஒரு நிலைமையில் 2 பேருமே வாத பிரதிவாதங்கள் செஞ்சிட்ருப்பாங்க. அனுபவம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வாதத்துக்கும் பிரதிவாதம் செய்கிறதுக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் அங்கே அமையிறது கிடையாது. இந்த புரிதல் இல்லாத நிலைமையில் தான் இதெல்லாமே நடக்குது. அதனால தான் நிறை குடம் தழும்பாது, தள்ளாடாது, அது தழும்பாது. ஆனால் குறை குடம் அது தழும்பிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாம் அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அவர் வாழை இலையில் என்ன பரிமாறி இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நானும் அதே மாதிரியே வாழை மரத்தை வாங்கிட்டு வந்து நட்டு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பறிச்சாரோ அதெல்லாம் செஞ்சு அவர் எப்படி மோர் குழம்பு வச்சார், எப்படி பாயாசம் செஞ்சார், எப்படி பொரியல் செஞ்சார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானும் அதை செயல்பட்டு அப்புறம் அதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த இலையில் என்ன பரிமாறப்பட்டிருந்ததுங்கிறதே தெரிய வரும். அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு செயல்பாடுங்கிறது ஒன்று இருக்குது, முயற்சின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே படிப்புங்கிறது. அந்த படிப்பு தான் இப்போ நம்மக்கிட்ட மிஸ் ஆகிறது. நம்ம வெறும் எழுத்துக்களை மட்டுமே தான் படித்து வச்சுருக்கிறோம். சித்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தமிழில் இருக்குதுன்னா தமிழ் எழுத்து படிச்சிருக்கிறோம், அதை வச்சு நம்ம வாசிக்கிறோம். வாசித்தா நமக்கு எல்லாமே அனுபவப்பட்டுருமான்னு கேட்டால் இல்லை. சர்க்கரை அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை முறை உச்சரித்தாலும் நம்ம வாயில் அது தித்திக்க போகிறது கிடையாது. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லி பக்கம் பக்கமாக பேசினாலும் கூட அதை இன்னொருத்தருக்கு, அதை சாப்பிடாதவருக்கு அதை புரிய வைக்க முடியாது, இனிப்பினுடைய சுவையை ஊட்ட முடியாது. அங்கே ஒரு இனிப்பை எடுத்துகிட்டு போய் அவர் வாயில் போட்டால் போதும், நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, அவர் இனிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்குவார். அங்கே ஒரு அனுபவம் தேவைப்படுது. அந்த அனுபவம் தான் நமக்கு ஒரு நல்ல ஆசானாக இருக்கக்கூடியது. அந்த அனுபவம் நம்மக்கிட்ட இல்லாமல் வெறும் வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு வெறும் புஸ்தகங்களை படிச்சுக்கிட்டு நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி நடக்கிறது இங்கே ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் உலகத்தில் யாருமே அக்ஷராபியாசம் செஞ்சது கிடையாது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அக்ஷரம் அப்படின்னா எழுத்துக்கள்னு அர்த்தம், அப்பியாசம் அப்படின்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். எழுத்துக்களை படிக்கிறதுவே அக்ஷராபியாசம்னு இந்த உலகத்தில் நினச்சிட்ருக்கிறாங்க. இவங்க அக்ஷரம்னு நினைக்கக்கூடிய அத்தனையுமே அது அகார கோடுகள். அது ஒரு எழுத்துக்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை வரைஞ்சிருக்கிறாங்க அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி. அது மொழி பரிமாற்றத்துக்காக வேண்டி, பாஷை பரிமாற்றத்துக்காக வேண்டி அவங்க எழுத்துக்களாக அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதில் எந்த வகையான உணர்வுகளும் கடத்தப்படுறது கிடையாது. அதில் எந்த ஒரு அனுபவ நிலைகளையும் நம்மளால் உணர முடியாது, தெரிஞ்சுக்க முடியும், ஆனால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அப்படி நாம் இப்போது தமிழ்லே பார்த்திங்கன்னா 247 எழுத்துக்கள் இருக்குது, மலையாளத்தில் 51 எழுத்துக்கள் இருக்குது, ஹிந்தியில் ஒரு சில கவுண்டிங்கில் இருக்கும், இங்கிலீஷில் ஒரு 26 எழுத்துக்கள் இருக்கும், அந்த மாதிரி தெலுங்கில் இருக்கும், கன்னடத்தில் இருக்கும். இப்படி உலகத்தில் எத்தனை பாஷைகள் இருக்குதோ அத்தனை பாஷைகளுக்கும் நம்ம எழுத்துக்களை வடிவமைச்சு வச்சுருக்கிறோம். ஒரு சில பாஷைகளுக்கு எழுத்துக்களே இல்லாத பாஷைகள் கூடவும் இருக்குது, வெறும் வாய்மொழியாக மட்டுமே பேசுவாங்க, ஆனால் எழுத்துக்கள் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. அப்படி நாம் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இதெல்லாமே சப்தத்தை நாம் எழுப்ப செய்கிறதுக்காக எந்த வகையான சப்தத்தை நாம் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கான கோடுகள் தான். அந்த கோடுகளை நம்ம படிக்கும்போது நம்ம சப்த ரூபமாக ஒரு சக்தியை இழக்காமல் அது முடியறது கிடையாது. ஆனால் உண்மையாகவே அக்ஷரம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? ஷரம் அப்படின்னு சொன்னால் அழிவு உள்ளதுன்னு அர்த்தம். அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் அழிவில்லாதது. அப்போ அழிவில்லாததை அபியாசிக்கணும், அழிவில்லாததை படிக்கணும்.
நாம் படிக்கிறதெல்லாம் நாம் அழிவுக்கு ஏதுவான விஷயத்தையே தான் படிச்சுட்ருக்குறோம். அக்ஷரத்தை படித்தா நாம் செத்து போக மாட்டோம். நாம் படிக்கிறது எல்லாமே அந்த சப்தத்தை மட்டுமே படிக்கிறோம். அதனால தான் இங்கே செத்து போகிறதுக்கும் ஒரு காரணமாகுது. அப்போ அதனால தான் சாமி சொல்கிறாரு, இந்த உலகத்தில் யாருமே அக்ஷராபியாசம்ங்கிறது செஞ்சது கிடையாது, அதை யாருமே படித்தது கிடையாது. இந்த மதுரையில் ஒரு மாநாடு நடக்கும்போது சாமி அங்கே போகிறார். அங்கே ஏகப்பட்ட தமிழ் வித்வான்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க, பல புலவர் மார்கள்லாம் இருக்கிறாங்க. இவரோ ஒரு பேசிக்காக ஒரு மலையாள நாட்டிலேருந்து வரக்கூடியவர். அவருடைய தாய்மொழியே மலையாளம் தான். ஒரு மலையாளி தமிழ் பேசினார் அப்படின்னா அதில் ஒரு மலையாளத்தினுடைய வாசனை கலக்காமல் அது வராது. ஒரு தெலுங்கர் தமிழ் பேசினாலும் சரி, இல்லை மற்ற மொழிக்காரங்க ஒரு ஹிந்திக்காரர் தமிழ் பேசினார்னா அவருடைய பாஷையினுடைய வாசனை அதில் கலக்காமல் பேச முடியாது. அந்த மாதிரி சாமி மலையாளத்திலேருந்து வராரு, மலையாள தேசத்துலேருந்து வராரு. அவருடைய தமிழ் மொழி எப்படி இருக்குமோ, அது எத்தனை பேர்த்துக்கு அது சரிவர புரியுமோ, எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களோ. ஏன்னா இதுவே ஒரு தமிழ் மாநாடாச்சே மதுரையில் நடக்கக்கூடியது. இதில் சாமி வந்து பேச போகிறாருன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமாக இருக்கும்போது அவர் ரொம்ப சரளமாக தமிழ் அவர் வந்து அழகாக பேசுகிறாரு. அந்த மலையாளத்தினுடைய வாடையே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அவர் தமிழ் பேசிட்டு திரும்பி அந்த தமிழ் மொழியை கேட்டுட்ருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இது வரைக்கும் தமிழ் படித்தவர்களை யாரையுமே நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ அங்கே சுற்றி இருந்ததெல்லாம் யார் அப்படின்னா தமிழ் புலவர்கள், தமிழ் வித்வான்கள், தமிழை வச்சு நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதிட்டுருக்கிறவங்க. அவங்கள பார்த்து தமிழே படித்தது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் எப்படி இருந்திருக்கும். எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டாங்க, இவர் என்ன சொல்கிறாரு இப்படி அப்படின்ட்டு. அப்போ சாமி சொல்கிறாரு, தமிழ் அப்படிங்கிறது தம் கூட்டல் உள், தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் மருவி தமிழ் அப்படின்னு மாறிடுச்சு. தமிழ் அப்படின்னா தம் உள், தனக்குள்ளார யாருமே இங்கே படித்தது கிடையாது. அதை படிக்காததுனால தான் இங்கே நம்ம புரியாமல் இருக்கிறோம், தத்துவங்களை தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறோம். அதனால் தனக்குள்ளார படிக்கிறதுவே இங்கே அப்பியாசம், அதுதான் அக்ஷராபியாசம்ங்கிறது. அந்த அக்ஷராபியாசத்தை நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா தத்துவங்களும் தெளிவாக புரியும். ஏன் அப்படின்னா நாம் பொதுவாக வந்து ஒரு பத்திரமான ஒரு வைக்கக்கூடிய ஒரு பொருள்கள் இருக்குது, சொத்துக்கள், நகை, பணம், முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு விலை மதிப்புள்ள ஒரு விஷயம். ஒரு சில விலை மதிப்பற்றதும் இருக்கும். நமக்கு பிரியமானவங்க யாராவது ஒன்று gift கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பத்திரப்படுத்தணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு ஒரு விலை மதிப்புங்கிறதே கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான சில விலை மதிப்பற்ற பொருள்களாகட்டும், விலை மதிப்புள்ள பொருள்களாகட்டும், பத்திரம் படுத்த வேண்டிய பொருள்கள் இதெல்லாமே நாம் எங்கே பத்திரப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பீரோ இருக்கும், அந்த லாக்கருக்குள்ளார ஏதாவது வேறு ஏதாவது ஹிடன் லாக்கர் இருக்குதா. ஒரு திருடன் வந்து கதவை திறந்தால் கூட அவன் கண்ணுக்கு அது பற்றக்கூடாது, அவன் தேடி பார்த்துட்டு அவன் போயிடணும். அந்த மாதிரி ஒரு திருடன் கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஏதாவது ஹிடன் லாக்கர் இருக்குதான்னு பார்த்து அதில் தான் நம்ம சேமித்து வைப்போம், அதை பத்திரப்படுத்தி வைப்போம். ஒரு லௌகீக பொருள்களாக இருக்கக்கூடிய அதைவே நாம் எவ்வளோ பத்திரப்படுத்துறதுக்கு உள்ளுக்குள்ளார போய் சேமித்து வைக்கிறோம். அப்போ இந்த தத்துவங்கள் மட்டும் எப்படி வெளிப்படையாக இருக்கும், அதுவும் உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. அது உள்ளுக்குள்ளார போய் படிக்கும் போது தான் அந்த தத்துவத்தினுடைய அந்த அர்த்தங்களும் நமக்கு புரிய வரும். அதனால் நாம் லௌகீக பொருள்களை உள்ளுக்குள்ளார பத்திரப்படுத்தின மாதிரி எல்லாருடைய உள்ளுக்குள்ளாரையும் இந்த தத்துவங்களுடைய அனுபவ சேர்க்கையானது உள்ளுக்குள்ளார இருக்குது. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளார போய் படிக்கும்போது தான் நம்மளுடைய தாதுவுக்கு உணர்வு உண்டாகி நமக்கு அது அந்த தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அந்த உள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய நம்முடைய உற்பத்தி ஸ்தானம். அது இந்த சப்தமெல்லாம் எங்கிருந்து உண்டாகி வெளியில் வருதோ அந்த ஸ்தானம் தான் உள் அப்படிங்கிறது. அது நம்முடைய புருவ மத்தியம். அது அந்த புருவ மத்தியத்தை தவிர்த்து வேறு உள்ங்கிறது கிடையாது. உடம்புக்குள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் வெளிதான். புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகம் மட்டும்தான் அங்கே உள் அப்படிங்கிறது. அப்போ நாம் படிக்கிறதுக்கு அக்ஷரமாக இருக்கக்கூடிய, தானாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை படிக்கணும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளார போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த உள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதாரணத்தை சாமி சொல்லியிருப்பார்.
ஒரு பேப்பரில் வெறும் காலி எதுவுமே வரையப்படாமல் எதுவுமே எழுதப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காலி பேப்பர், எம்டி பேப்பர். அதில் நம்ம உள்னோ வெளினோ எதையுமே சுட்டி காமிக்க முடியாது. ஏன்னா அது வெறும் எம்டியாக இருக்குது, அதில் எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் ஒரு அரைவட்டத்தை வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இப்போ உள் வெளி அப்படிங்கிறது உண்டாயிரும். அப்போ நாம் வரைஞ்ச அந்த வரைவானது ஒரு உள்ளே தான் உருவாக்குச்சு, அதுக்கப்புறம் தான் வெளி அப்படிங்கிறதுனே உண்டாகுது. அதே மாதிரி தான் ஒரு குயவன் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து பிசைஞ்சு சக்கரத்து மேலே வச்சு சுற்றி விடும்போது அது வெறும் மண் உருண்டையாக தான் இருந்தது. அந்த மண் உருண்டையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உள்னோ வெளினோ எதுவுமே கிடையாது. அதே அவர் தன்னுடைய பெருவிரலால் ஒரு அழுத்தம் அழுத்தி அதுக்குள்ளார கையை விட்டு அதை ஒரு பானையாக அதை மாற்றமடைய செய்யும்போது இப்போ பானைக்குள் பானைக்கு வெளி அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போது உள் அப்படிங்கிறது உண்டாகலை அப்படின்னா வெளிங்கிறதுக்கு மதிப்பு கிடையாது. அந்த வெளிங்கிறது அது நம்மளுக்கு தெரியப்படுத்தப்படுறதே கிடையாது, அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அங்கே உள் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி தான் நமக்கும் அந்த உள் அப்படிங்கிற பாகம்தான் முக்கியமான பாகம். அந்த உள்ளிலிருந்து தான் இந்த வெளி அப்படிங்கிறதுன்னு உண்டாகுது. ஏன்னா நாம் வெளிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே நாம் உள்ளுக்குள்ளாரே இருந்தவங்க. நம்ம கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளாரே இருக்கும்போது கூட நம்ம புருவ மத்தியத்திலே வாழ்ந்துட்டு இருந்தவங்க. எப்போ அந்த கர்ப்ப வாசலை விட்டு வெளியில் வந்தோமோ அப்போ தான் நாம் வெளிங்கிற விஷயத்துக்குள்ளாரே வர்றோம். அப்போ நம்மளுடைய முதல் அனுபவமானது எங்கேருந்து தொடங்கி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய முதல் ஸ்தானம் அது உள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான். அங்கே தான் எல்லா தத்துவங்களையும் கிரகிக்கிறதுக்கான ஒரு உணர்வுங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த உள் வெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் இப்போ வரைக்கும் வெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் படிச்சுட்ருக்குறோம். உள்ளுக்குள்ளார நம்ம படித்தது கிடையாது. ஒருத்தருக்கு உள் வேணும் வெளி வேணும் அப்படி எதோ அவர் விருப்பப்பட்டாலும் சரி, அவருக்கு உள்ங்கிறது கட்டாயமாக உண்டாக்கப்பட்டிருக்கணும். அது உண்டாகாமல் வெளிங்கிறது அவருக்கு உண்டாகவே உண்டாகாது. நம்ம வெளியில் தான் எனக்கு முக்கியம், வெளி தான் முக்கியம்னு நான் சொன்னால் கூட அந்த உள்கிற பகுதியிலேருந்து தான் நம்ம வெளியில் வர வேண்டியதாக இருக்கும். அதனால் வெளியில் மட்டுமே நம்மளால் இருந்துட முடியாது. ஒரு திண்ணையில் இருந்துக்கிட்டு நம்ம வெளிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும், ஆனால் உள்ங்கிறத நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த உள்கிற பாகத்தை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம்னா நம்ம செத்து போயிடுவோம். அந்த உள்ளோட சம்மந்தப்பட்டுக்கிட்டே தான் வெளியில் நம்ம கவனிச்சிட்ருக்குறோம். அதனால தான் நம்ம உள்ளிலும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் நம்ம திண்ணையில் இருக்கிறதா சாமி சொல்லுவார். ரெண்டுக்கும் மத்தியத்தில் இருக்கிறோம். ஏன்னா ரெண்டையுமே நாம் கையில் வச்சிட்ருக்குறோம். இந்த உள்கிற பாகத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஆனால் வெளிங்கிற பாகத்தை விட்டுட்டாலும் கூட நம்மளால் உயிர் வாழ முடியும். அது அந்த உள்ங்கிறது அவ்வளோ இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறார். அதுதான் நம்முடைய குடும்பஸ்தானம், நம்முடைய உற்பத்தி ஸ்தானம், நாம் உண்டான ஒரு ஸ்தானம். அது நமக்கு அதுவே தெரியல, நம்ம எங்கேருந்து உண்டானோ, நாம் யார், இதுவே தெரியலன்னு சொன்னால் நாம் இங்கே படிக்கக்கூடிய இங்கே கிரகிக்கக்கூடிய தத்துவங்களையும் நம்மளால் நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியாது. தன்னையே ஒருத்தர் தெரிஞ்சுக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது மற்றொன்று அவரால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால் நாம் எங்கே போகிறதுக்கு படிக்கணும் அப்படின்னா தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போனால் தான் தன்னுடைய அடையாளம் என்னன்னு தெரியும். இப்போ நாம் இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய அடையாளம் எல்லாமே அப்பப்போ காலநிலைகளுக்கு தகுந்தபடி மாற்றம் அடையக்கூடியதாகவே இருக்கும். இல்லைன்னா நிரந்தரமற்ற அடையாளங்களையே தான் சுமந்துட்டுருப்போம். நம்ம படித்த டிகிரி ஆகட்டும், வேலைகளாகட்டும், உறவுகள் சார்ந்த பெயர்களாகட்டும், நம்மளுடைய சொந்த குணாதிசயங்கள் சார்ந்த பெயர்களாகட்டும், இதெல்லாமே நிரந்தரமல்லாத ஒரு விஷயம். எல்லாமே தற்காலிகமானது தான், மாற்றத்துக்குரியது தான். இந்த மாற்றத்துக்குரிய ஒரு அடையாளங்களை நாம் என்றைக்குமே இதுதான் என்னுடையதுன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. ஆனால் மாற்றவே முடியாத அடையாளம் இருக்குது. அது இந்த அகங்காரம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, மனம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, இந்த ஜீவன் உண்டாகிறதுக்கு முன்னாடி, அப்படி அந்த காலகட்டங்கள்லேருந்தே நமக்கு ஒரு மாற்றமடையாத ஒரு அடையாளங்கிறது இருக்குது. அந்த அடையாளத்தை நம்ம படிக்கும்போது மட்டும்தான் நாம் யார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நாம் நம்மளுடைய ஜீவனை போய் படிக்கிறதுக்காக வேண்டி, நம்மளுடைய களங்கமில்லாத தன்மையில் அந்த ஜீவனுடைய நிலைமை என்னவாக இருந்தது அப்படிங்கிற அந்த ஈஸ்வரத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நாம் படிக்கக்கூடிய படிப்பு தான் உண்மையான படிப்பு. அதுதான் இங்கே அவசியமான படிப்பு. அந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். வேறு எந்த படிப்புனாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது,
செத்து தான் போயிட்டுருப்போம். ஏன்னா மற்ற படிப்பு எல்லாமே அக்ஷரமாகாது. அது எல்லாமே ஷரத்தை படிக்கக்கூடியது, அழிவை படிக்கக்கூடியது. நாம் அழிந்து போகிறதுக்கு அது உதவியாக இருக்குமே தவிர நாம் அழிய விடாமல் தடுக்கிறதுக்கு அதில் எந்த ஒரு விஷயமும் அதில் உண்டாகிறது கிடையாது. அதனால் இந்த தத்துவங்கள் பஞ்சபூத தத்துவத்தை நாம் தவறாக புரிஞ்சு வச்சுருந்ததுக்கான காரணம் நமக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய படிப்புகளை வச்சுக்கிட்டு அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை தேடி போனதுனால தான். உண்மையான அந்த படிப்பு, அந்த அனுபவ படிப்பை நம்ம படிச்சிருந்தோம்னா இதுதான் ஆகாசம், இதுதான் வாயு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிருப்போம். அங்கே புரிஞ்சிக்காதனால இங்கே தப்பான ஒரு அபிப்பிராயத்தில், ஒரு மூட நம்பிக்கையில் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் நம்மளுடைய இந்த வெளி விவகாரங்களெல்லாம் விட்டுட்டு நாம் எப்போ உள்ளுக்குள்ளார போய் படிக்கிறோமோ அப்பொழுது மட்டுமே அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை அறிகிற படிப்பை நம்ம படிப்போம். அந்த நிலைமையில் படிக்கும்போது மட்டும்தான் இந்த தத்துவங்கள்ங்கிறது நமக்கு சரியாக புரியும். இப்போது நாம் இந்த சித்தவேதத்தை பற்றி நமக்கு தெரிந்த அளவில் இங்கெல்லாம் பகிர்ந்துக்கிறோம் நாம் எல்லாரும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய அறிவு கெட்டின வகையில் தானே தவிர அதில் அனுபவம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது சாமியினுடைய ஆங்கிள் என்னவோ அதை அப்படியே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஆங்கிளை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இதை நாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே புஸ்தக படிப்பு அப்படிங்கிறது அது வீண் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எதுக்காக சாமி இந்த புஸ்தகத்தை அச்சிட்டு கொடுத்தாரு? எதுக்கு இந்த சித்த சமாஜத்தில் இத்தனை புஸ்தகங்களே அச்சிட்டு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? உபதேசம்னு சொல்லி கேட்டு வந்தால் முதல்ல சித்தவேதத்தை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி எதுக்கு துரத்தி விட்றாங்க? அப்போ இங்கே சாமி புஸ்தக படிப்பே வீண், மஸ்தக படிப்பு தான் சிறந்ததுன்னு ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்படின்னா நிறைய பேர் சித்தவேதத்தை நல்லா படிச்சுக்கிறாங்க, தனக்கு தெரிந்த அளவில் அதை மண்டையில் ஏற்றிக்கிறாங்க. ஆனால் அதோடையே நின்றுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஸ்தானி, நான் மானி, எனக்கு ஞானம் கிடச்சிருச்சு, நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாராவது அகம்பாவம் பிடித்து அவங்க நடக்கிறதா இருந்தால் அவங்களுக்காக சொல்லப்பட்டது தான் புஸ்தக அறிவுங்கிறது வீண். வெறும் புஸ்தக அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு நீ ஞானம் அடைஞ்சிட்டு தான் நம்பாத. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவங்கிறது வேணும். அந்த அனுபவம் வேணும் அப்படின்னா வேலை செய்யணும், இந்த அபியாசத்தை தொடர்ந்து செய்யணும். இதை அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் சாமி இங்கே எழுதினாரே தவிர நம்மளை மாதிரி எதுவுமே தெரியாமல் நமக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பாங்களா, ஏதாவது தெரியாத விஷயத்த நமக்கு சொல்லி கொடுப்பாங்களா, இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நமக்கு கற்றுத்தருவாங்களான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக சாமி அதை சொல்லலை. அதனால் நாம் சித்தவேதத்தை வாசிப்போடு நிறுத்திடக்கூடாது. அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதன்படி நாம் நடக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. அது நடக்கலைன்னா நாம் இது நாள் வரைக்கும் படிச்சுட்ருக்கிறது, பேசிகிட்ருக்கிறது, கேட்டுட்ருக்கிறது எல்லாமே வீணாயிரும். இங்கே செயல்பாடுன்னு ஒன்று அதோடு சேர்ந்து வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறோம். எல்லாருமே சித்தவேதம் வாசிக்கிறது அதுக்கு தான், பகிர்ந்துக்கிறது அதுக்கு தான், கேட்டுக்கிறது அதுக்கு தான். ஸோ இதுக்கு பின்னாடி அந்த செயல்பாடு வந்தால்தான் இது பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும். அதில் செயல்பாடு இல்லாத சமயத்தில் இதுவும் வீணான ஒரு வேலை தான், வீணான ஒரு ஜீவ விரயம் தான் அப்படிங்கிறது தான் இங்கே சாமி உணர்த்துறார். அதனால் இந்த புஸ்தக படிப்புங்கிறது நம்மளை ஊக்கப்படுத்திக்கிறதுக்காகவும் நாம் அனுபவித்த அனுபவங்கள் சரிதானாங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புஸ்தக படிப்பில் இருக்கக்கூடியதை மட்டும் நம்பிட்டு இது தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் வச்சுக்காமல் தொடர்ந்து நாம் முயற்சி செஞ்சு அனுபவ நிலைக்கு மேலோங்கி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷராபியாசம் மூலமாக சாமியை நம்மளை கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நாம் எல்லாரும் அந்த தொடர் முயற்சிங்கிறது இங்கே செய்யணுங்கிறத சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்றதுக்கு தான் பகிர்ந்துக்கலாங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா சேகர் ஐயா. ஐயா இப்பெல்லாம் நம்ம சித்தவேதம் கிளாஸ் எடுக்கிறோம், 5 சாப்டர் முடிக்க வேணும், அப்பதான் உபதேசம் அதெல்லாம் சொல்றாங்க. பட் அப்பா காலத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சத்சங்கம் நடத்துவாராம், அங்கங்க பேசுவாரு கூட, அங்கங்கே டக் டக்குன்னு கொடுப்பாரு. அது எப்படி அது சாத்தியமாகுது? இப்போது இந்த சித்தவேதம் எப்போ அச்சிட்டு கொடுத்தாங்கன்னா 1928. சித்த சமாஜம் உண்டாக்கப்பட்டது 1921.
கிட்டத்தட்ட சித்தவேதம் வர்றதுக்கும், அதாவது நான் சொல்கிறது மலையாளத்தில் வர்றதுக்கே, ஃபஸ்ட்டு எடிஷனாக மலையாளத்தில் வர்றதுக்கே சித்த சமாஜம் தொடங்கி 7 வருஷம் கழித்து தான் வந்திருக்குது. அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறபடி அவர் வாய் வழியாக, சத்சங்கம் மூலமாக, பிரச்சாரங்கள் மூலமாக அப்படி தான் அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதில் அவர் வந்து வித்தையை கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இப்போ தான் வந்து அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எப்போவுமே அவங்க ரீகால் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேணும், எப்போவுமே படித்து பார்த்துக்கிற மாதிரி. ஏன்னா எங்கெல்லாம் சாமி பிரச்சாரம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி போயிட்டுருக்க வேண்டியது இருக்கும் அப்போல்லாம். அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி இப்போ நாம் எப்படி இந்த யூடியூப்பில் இதை நம்ம அப்லோடு பண்ணுறோம், இன்றைக்கி கலந்துக்காதவங்க நாளைக்கு கேட்டுக்கிட்டோம், இல்லை நாளைக்கு மறுபடியும் கேட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டுக்கிட்டோங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணோமோ, அதே போல் சாமி அதை அச்சிட்டு புஸ்தகமாக அச்சிட்டு, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 18 சாப்டர் தான் ஃபஸ்ட்டு எடிஷனில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் 4 சாப்டரை மறுபடியும் உள்ளுக்குள்ளே சேர்த்தி கொடுக்குறாரு. அந்த மாதிரி அவர் அந்த அனுபவ விஷயங்களில் அவருக்கு தனக்கு தெரிந்த விஷயங்கள், தனக்கு இவங்களுக்கு தேவைன்னு படக்கூடிய விஷயங்களை அவர் சேர்த்தி கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் 1948 தான் ஃபைனல் எடிஷன் வந்துச்சு. அந்த எடிஷனுக்கு அப்புறம் எதுவும் இங்கே சேர்க்கவும் இல்லை, எதுவும் குறைக்கவும் இல்லை. ஆனால் சில எழுத்து பிழைகளையும் சில வடமொழி சொற்கள், ரொம்ப ஹார்டான வடமொழி சொற்களை எளிமைப்படுத்துறதுக்காக தமிழ் வாக்கியங்களாக மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தான் அடுத்தடுத்த பதிப்புகளில் சித்த சமாஜம் செஞ்சுட்டு இருந்தது. அதனால் 1948 வந்து 22 அத்தியாயம் அது அப்படியே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அவர் இதுக்கு முன்னாடி வந்து யாரையுமே படிக்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அப்போ புஸ்தகமே அச்சிடலை. அப்படிங்கிறப்போ அது செய்ய வேண்டியது கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு வரணும். ஏன்னா அப்போ வந்து வந்தவங்கெல்லாம் ஒரு வேளை சரியாக புரிஞ்சுக்காம அவசர கதியில் இந்த உபதேசம் வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் அவங்க ஈடுபட்டிருக்கலாம். அப்போ அதையே சரி பண்ணிக்கிறதுக்காக தான் சாமி வந்து அதை படிச்சுட்டு இது என்ன மார்க்கம், இது எந்த வகையை சார்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்கிறத அவர் முடிவு பண்ணுறார். சட்டங்களை கூட அவர் ஒரு இடத்துல உட்காந்து யோசித்து இந்தந்த சட்டம்லாம் சேர்த்திக்கலாம், இதெல்லாம் சேர்த்திக்கலான்னு சொல்லி அவர் சேர்த்துனதா இல்லை. கணேசையா எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, முதல்ல வந்து அவர் எந்த ஒரு சட்டங்களுக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே விதிவிலக்காக தான் இருந்தது. கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் அவங்க உடல் ரீதியாக பிரச்சனைன்னு வரும்போது, என்ன பிரச்சனை, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஸ்மோக் பண்ணேன், ட்ரிங்க் பண்ணேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அப்போ தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்து அந்த சட்டங்களை அவர் வந்து மாற்றி அமைக்கிறார். எது வேணும், அவங்க மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்து வரக்கூடிய அந்த குற்றம் குறைகளை வச்சு அவர் ஒவ்வொன்றையும் அவர் சரி பண்ணுறார். அவராக உட்காந்து இதையெல்லாம் எழுதி இது பண்ணலை. இப்போ அவர் கதி எடுத்து காட்டுவாரா, எப்படி அதை உபதேசம் கொடுத்துருப்பாரு? இப்போது அவர் கதி எடுத்து நம்மளை மாதிரி தாங்கய்யா, கதி எடுத்து தான் ஒரு உபதேசம் கொடுத்தாரு. இப்போது நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, காதில் கதி அபியாசம் செஞ்சு, அந்த மாதிரி தான் நம்ம குருபரானந்த சாமியினுடைய மடியில் உட்காந்து அவர் அந்த நெற்றி பொட்டில் கையை ஊன்றி அவருடைய வலது காதில் இவர் பலமாக ஊதி காமிச்சு, இந்த மாதிரி தான் நீ அபியாசம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததா அவர் அங்கே கைப்பட எழுதின நகல் அங்கே இருக்குது. மற்ற இடத்துலலாம் வந்து இவருக்கு உபதேசம் கொடுத்தாரு, அவருக்கு உபதேசம் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே அவர் கைப்படவே சாமி தனக்கு எப்படி உபதேசம் கொடுத்தாருங்கிறத குருபரானந்த சாமி அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமாம், அவருடைய மடியில் அவர் வந்து உட்கார்ந்து, குருபரானந்த சாமியினுடைய மடியில் சாமி வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து அவருடைய வலது காதில் அவர் பலமாக இப்படி ஊதுனார். இப்படி தான் உபதேசத்தை அவர் கொடுத்ததா அவர் சொல்லியிருக்கிறார். பாலனையா நீங்க வரலீங்களா? வந்திருக்கிறாரு. நீங்க சொல்லாம இதை பத்தி ஒரு உபதேசம் வாங்கினது சாமி ரமேஷ் ஐயா சொன்னார் இல்லைங்க, அது நீங்க கொஞ்சம் விளக்கலாம். விளக்குங்க ஐயா, கேட்கலாம். விளக்குறேன். இது ஆன் பண்ணி கொடு சார். எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நமஸ்காரம். இப்ப வந்துங்க, நான் சிவானந்த பரமஹம்சர் வந்து குருபரானந்த சுவாமிக்கு எப்படி உபதேசம் கொடுத்தாரு
அப்படிங்கிற பேப்பரை 2 நாளைக்கு முன்னாடி சத்சங்கத்துல அனுப்பிச்சிருக்கேனுங்க. அதுவும் ரமேஷ் ஐயா, நம்ம ரமேஷ் ஐயா கேட்டதுக்கு இணங்க நான் அதை அனுப்பிச்சிருக்கேனுங்க. அது எப்படின்னா, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு இந்த உலகம் சொல்லும். தொட்டு கொடுக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது உலகம் சொல்லும். அதனால ஒரு குருவை எதிர்பார்த்துட்டு இருந்த காலத்துல காந்திபுரத்துக்கு சிவானந்த பரமேஸ்வரர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அந்த விலாசத்தை அறிஞ்சு அங்க போய் அவருக்காக காத்திருந்த நேரத்துல வெளியில இருந்து சிவானந்த பரமேஸ்வரர் வர்றாரு. அவர் பாக்குறாரு, சிவானந்த பரமேஸ்வரர் வந்து குருபரான சுவாமி பாக்குறாரு. 2 பேர்த்துடைய பார்வையும் அனுபவ ரீதியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பேசுனது பூராமே அக்ஷராபியாசம் அப்படின்னு பேசணும் இல்லைங்களா? ரொம்ப விளக்கமா பேசினீங்க சாமி எல்லாருமே. நான் சொல்றதுக்கு ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்தேன், எனக்கு அது லைன் கிடைக்கல. என்னன்னா, அந்த அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது உள்ளில் படிக்கிற விஷயம் தானே. அது சிவானந்த பரமேஸ்வரும் குருரானந்த சாமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்ட விதத்துல ஒருத்தருடைய உள்ளம் இன்னொருத்தருக்கு பரிமாற்ற ஆகுதுங்க. ஓ, இவர் வந்து நம்மளை பார்த்து பயிற்சி எடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சிவானந்த பரமேஸ்வரர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால உள்ள வர சொல்லி அழைப்பு கொடுத்து உள்ள போய் குருரான சாமி உட்கார்றாரு. சிவானந்த பரமேஸ்வரர் உள்ள போய் சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து குருரான சாமி அதாவது மடியில உட்கார்ந்து அவர் என்ன எதிர்பார்த்து வந்தாரு அப்படிங்கிற சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தொட்டு மேல கொண்டு போய் முன்னுச்சியில நிறுத்துறாரு. அது என் நேரடியா என்கிட்ட குருரான சாமி சொன்னது தாங்க உங்களோட பரிமாறிக்கிறேன். பெண்கள் வந்து இன்னொரு பொட்டு மேல வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாரு. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பலமா ஊது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. நம்ம ரமேஷ் ஐயா சொன்னது போல காதுல வந்து பலமா ஊதி காட்டியிருக்காரு. அதுதான் ஜபம் இல்லைங்களா? நான் ஜபம் பண்றது பலமா ஊதுறதுதான் ஜபம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். காதுல ஊதி காட்டி அதுக்கப்புறம் ஜபம் முடிஞ்ச பின்னாடி மெதுவா ஊதும் சொல்லியிருக்காருங்க ஐயா. மெதுவா ஊதுறது அப்படிங்கறது வந்து கதாகதம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். மெதுவா ஊதுனாத்தான் ஜபத்தில் உணர்ந்த அந்த உயிராற்றலை மெதுவா ஊதித்தான் உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி மெதுவா ஊதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை உணர்த்தி இருக்காரு சாமி. அத குருபரான சாமி எழுத்து மூலியமா எழுதி வச்சிருக்கிறாருங்கய்யா. இப்போ ரமேஷ் ஐயா சொன்னது போல அந்த காலத்துல நேரடியா சில பேருக்கு தான் கொடுத்துருக்காருங்க சிவானந்த பரமேஸ்வரர். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கொடுக்கலீங்க சாமி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இவரு யாருக்கு போதனை கொடுத்திருக்கிறாரோ அந்த போதனைய, அந்த உபதேச வழிமார்க்கத்தை உணர்ந்தவங்க மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டளை போட்டாருங்க சிவானந்த பரமேஸ்வரர். அதனால நமக்கு யாராவது உபதேசம் கொடுத்து நாம அந்த உபதேச வழியை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, புரிஞ்ச பின்னாடிதாங்க நம்ம மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். ஏதோ நாம மட்டும் உபதேசம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் கொடுத்தாரு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நான் போய் உபதேசம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்துங்க ஐயா. அப்ப நிஷ்டை பத்தி சொல்றீங்கப்பா? ஆமாங்க. இப்போ மேலந்தர்முக நோக்காக அவர் எழுத்துல சொல்றாருங்க. சிவானந்த பரமேஸ்வரர் சொன்னதை மறுபடியும் கீழே எழுதியிருக்காருங்க. மேலந்தர்முக நோக்காக மேலே ஊது, ஊத ஊத பிரம்ம கபாலம் திறக்கும், பரபிரமத்தை உணரலாம், அங்கு தங்கியிருப்பதே மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. இப்போ இதுல அதுல இருந்து நான் உணர்ந்ததும் எனக்கு குருபரான சாமி
கத்துக் கொடுத்ததும் இதுல நான் வந்து சேர்த்திக்கிறேங்க. உருவ மத்தியத்துல தொட்டு கொடுத்து உணர்தல் அப்படிங்கிறது ஒண்ணு. அங்க பயிற்சி எடுத்துட்டு அனுபவங்கள் எல்லாம் அங்க உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் நிஷ்டைன்னு போகும்போதுங்கய்யா மேல திருமுக நோக்கத்துக்கு போகணுன்றாரு. அதாவது முன்னுச்சி அப்படின்னு சொல்றது. பெண்கள் எல்லாம் பொட்டு வைக்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு கொண்டு போக சொல்றாருங்க வாசிய அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். நோக்கமும் கண்களுடைய நோக்கமும் அதே மேலந்திருமுக நோக்கத்துக்கு கொண்டு போகணும். நினைவும் மேலந்திருமுக நோக்கத்துக்கு கொண்டு போகணும். இந்த 3 செயல்பாடுகளும் முன்னுச்சிக்கு போய் சேர்ந்ததுன்னா அபியாசம் பண்ணா அந்த இடத்துல தாங்க நிஷ்டை உண்டாகும். நிலையான உணர்வு அங்கதான் நல்லா தெளிவா தெரியும். அப்படிங்கறதுதான் எனக்கு குருபரான சாமி கத்துக் கொடுத்த பயிற்சிங்க சாமி. அந்த மேலந்திருமுக நோக்கத்துல தாங்க சாமி பிரம்ம கபாலம் திறக்கும், பரபிரமத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பரபிரமம் அப்படிங்கிறது மேல உச்சிக்கு முன்னாடிங்கய்யா. உச்சின்னு சொல்றோம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி பரபிரமத்தை உணரலாம் சொல்லியிருக்காருங்க. எனக்கு குருபரான சாமி தொட்டு கொடுத்ததும் அந்த உச்சிக்கு முன்னாடிதான் தொட்டாருங்க. அங்கதான் எனக்கு ஆனந்த நிலை உருவாச்சு. அந்த ஆனந்த நிலை வந்ததுனாடிதான் மனம் ஒடுங்குச்சு. மனம் ஒடுங்கினதுதான் நிஷ்டையா போகுது. அங்க உயிர் நிலை நின்னுடுது. அப்போ உயிர் அங்க நிலை நின்னுதுன்னா நிரந்தரமா நிலை நின்றுச்சுன்னா மோட்சமா போயிருதுங்க. ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா பிரம்மானந்தம் தான் நமக்கு உணர்வா இருந்துட்டு இருக்கோம். பிரம்மானந்தத்திலேயே நினைவற்ற இடத்துக்கு ஆனந்த நிலை அடங்குச்சுன்னா அந்த நிஷ்டை கை ஓடிடுச்சுன்னா மோட்சமா மாறி நினைவற்ற இடத்துக்கே போயிடுது. நினைவற்ற இடமே மோட்சம் சொல்லிட்டு குருபரான சாமி எழுதியிருக்காருங்கய்யா. ஒன்றுமில்லாத இடம் மோட்சம், வெற்றி இடம் மோட்சம் அப்படின்னு எழுதியிருக்காருங்க. அப்போ நமக்கு ஆனந்த நிலை கூட ஒரு நிலைதானே தவிர மோட்சம் முடிவு பண்ண முடியாது. ஒன்றுமில்லாத இடமே மோட்சம் எழுதி முடிக்கிறாருங்க. அப்ப நம்ம பயிற்சி எடுக்கிறவங்க நாம் எல்லாமே ஆனந்தத்தை அடைஞ்சாலும் கூட பெருமானந்தத்தை உணர்ந்தாலும் கூட நினைவற்ற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் குருபரான சாமியோட எழுத்துங்க சாமி. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி புரிய வைக்கிறேன் சாமி. இப்போ இந்த ஆசிரமத்தை குருபரான சாமி கட்டி முடிக்கிறாருங்க. நான் அவரோட பேசிட்டு இருக்கிறேன், இருந்துட்டு இருக்கிறேன். அவரு எனக்கு என்ன சொல்ல வர்றாருனாங்க, பாரப்பா நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ, இந்த ஆசிரமத்தை நான் தான் கட்டினேன் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு மோட்சம் இல்லை என்றாரு. இந்த ஆசிரமம் எல்லோரும் பயன்படுறதுக்காக இருக்குது அப்படிங்கிற உள்ள அன்போட நான் இருந்தா தான் எனக்கு மோட்சம். நான் கட்டினேன் அப்படின்னா அந்த ஒரு நினைவு என் உள்ளத்துல இருந்தா அந்த நினைவுனால பிறக்க வேண்டியது வந்துடும். ஐயா, இது அருமையான விஷயம். என்னன்னா ஒரு நினைவு இருந்தாலும் பிறப்பு. இன்னும் நல்லா புரிய வைக்கிறாரு. சொல்றேன் கேளப்பா அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருனாங்க, தென்னை மரமான் கொண்டு நட்டியிருக்கேன். அந்த தென்னை மரம் வளர்றதுக்கு நான் தான் தண்ணி ஊத்தணும். நான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரம் வளரும், காய் காய்க்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு செயலுக்காக அந்த ஒரு நினைவுக்காக எனக்கு பிறப்பு வந்துடும். ஒரே ஒரு நினைவு தான், அந்த சார்ந்த ஒரே ஒரு செயல் தான். அப்படி இருந்தாலும் கூட பிறப்பு வந்துடும் அப்படிங்கிறாருங்க சாமி. அப்போ அவர் எழுதின எழுத்துல என்ன சொல்றாரு, ஒன்றும் இல்லாத இடம் மோட்சம்ன்றாருங்க, வெற்றிடம்ன்றாரு. அப்போ ஒன்றும் இல்லாத இடத்துக்கு நாம போகணும்னா நமக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது சாமி. அதனால அவர் என்ன சொல்லி வச்சாருன்னா, இந்த ஆசிரமத்தை எனக்கு அப்புறம் நீ பாத்துக்கோப்பா,
ஏன்னா நீதான் என்கிட்ட நல்லா தெளிவா பயிற்சி எடுத்து கத்துக்கிட்ட. வெளியிலிருந்து வர்றவங்க உண்டான எல்லா வழிவகையும் ஏற்பாடு பண்ணிட்டார் சாமி. அது மறைமுகமாகத்தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அத நான் வந்து சரியான நேரத்துல வந்தேன். அது இப்போ இயக்கிட்டு இருக்கிறேன் சாமி. இப்போ இது வரைக்கும் உங்களோட பகிர்ந்த கேட்ட எல்லாத்துக்கும் நான் பணிவான அன்பான ஆத்ம நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன் சாமி. அருமையா இருந்துச்சு அருமை ஐயா, அருமை ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களோட அனுபவத்தை ஷேர் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு குரு கிட்ட இருந்தாங்கய்யா, குரு கிட்ட இருந்தா படிக்க வேண்டியது இல்லைங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஐயா. உண்மை உண்மை ஐயா. ஐயா நீங்க பேசும்போது குருவாந்த நேரா வந்த மாதிரி இருக்கும் ஐயா. உண்மைதாங்க ஐயா. நான் இப்ப பேசுனதே நானா பேசுற சாமி. அவர்கிட்ட வாழ்ந்த அனுபவத்தை தான் பேசியிருக்கேன். எனக்கு அப்படிதான் உணர்ந்தேன். ரொம்ப நன்றிங்கய்யா. ஒரு முறை நீங்க எல்லாம் வரணும்னு தான் நான் ரமேஷ் ஐயா ஒரு விண்ணப்பம் போட்டிருக்கிறேன். ஐயா இப்போ உபதேசம் எடுக்கும் போது அவங்க 2 பேருக்கு என்ன ஏஜ் ஐயா, வயசு? யாருக்குங்கய்யா? குருபானந்த ஐயாக்கும் சாமிக்கும். சாமிக்கும் குருவானந்த சாமிக்கும் கேக்குறீங்களா? 49ல சிவானந்த பரமேஸ்வரர் அடங்கிடுறாரு. 49ல அடங்கும் போது சாமிக்கு வந்து தோராயமா ஒரு 75 இருக்குங்க. ஆமாங்க. உபதேசம் கொடுக்கும்போது கேக்குறேன். உபதேசம் கொடுக்கும்போது அவர் ஒரு 70-72 இருக்கும் சாமி. குருவானந்த சாமிக்கு உபதேசம் கொடுக்கும்போது குருவானந்த சாமிக்கு 72 வயசு இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் 84ல தான் ஐக்கியமாகிறாரு. சரிங்களா? அடியேன் கூடங்கய்யா எனக்கு 27ல தான் வந்து சாமி குருவானந்த சாமியை பாக்குறேன். அந்த வயசுல கூடங்கய்யா ஒரே ஒரு விண்ணப்பம் கொடுக்குறேன். அந்த வயசுல என்னை தொட்டுடனே பிரம்மானந்தத்தை அடைஞ்சதுனால 40 ஆண்டு கால தவம் உனக்குள்ள வந்துருச்சுப்பான்றாரு குருவானந்த சாமி. ஆமா, அது தொட்ட உடனே 40 ஆண்டு கால தவம் என்னுடைய சிரசுக்குள்ள இறங்குதுங்க சாமி. ஐயா நீங்க 27 வயசுலயே 27 வயசுலயே வாங்கிட்டீங்க? ஆமாங்க ஐயா, 27 வயசுல இருந்து இந்த அபியாசத்துல நான் இருக்கேனுங்க. எனக்கு வயசு 27ல இருந்து இந்த அபியாசத்துல இருக்கிறேன். சரிங்க. இப்போ எனக்கு வயசு 75. 45 காலம் சாமி. இப்போ வந்து இந்த குருவானந்த சாமி ஆசிரமத்தில் செயல்படுறதுல சாமி எனக்கு பரம திருப்தி. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சாமி. குருவானந்த சாமி ஆசிரமத்துக்கு போய் வந்தாலே போதும், எனக்கு ஒரு பரம திருப்தி. நானெல்லாம் உங்ககிட்ட வாங்கினது ரொம்ப கொடுப்பனே சாமி. அது நிறைய பேரு பிரம்மானந்தத்தை அனுபவிச்சிருக்காங்க சாமி. நான் நம்பேட்ஸ் வேணா சொல்றேன், பேசி பாருங்க. என்கிட்ட வந்தவங்க பிரம்மானந்தத்தை தொட்டிருக்காங்க. ஆமா சாமி. அதுல எனக்கு ஒரு திருப்தி. நான் வந்து சர்வீஸ் கரெக்டா பண்றேன். அதாவது குருபுராண சாமி கிட்ட வாங்கின வித்தைய வீணா போகாம அது அப்படியே பலருக்கும் பயன்படுற மாதிரி இங்க தங்கியிருந்து நான் செயல்பட்டு இருக்கிறேன் சாமி. அதுல ஒரு பரம திருப்தி எனக்கு. எனக்கு இன்னொரு சந்தேகம். சொல்லுங்க. ஒரு இடத்துல உபதேசம் வாங்கிடுறோம், மறுபடியும் வேற இடத்துல உபதேசம் வாங்கலாமா? அது தேவையில்லைங்க. அது மறுபடியும் போய் இன்னொருத்தர்கிட்ட தேவையில்லை. சந்தேகத்தை கேட்டுக்கலாம். சந்தேகத்தை கேட்டுக்கலாம். சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாங்க. உபதேசம் ஒரு முறை வாங்கினாலே போதும். அது சாமி தானே கொடுக்குறாரு. அது சாமி யாரு கொடுத்தாலும் சாமி கொடுத்ததுதான். அந்த ஒரே வரியில் முடிச்சுக்கலாம் சாமி. யாரு வித்தையை கொடுத்தாலும் இந்த வித்தையை கொடுத்தாலும் அது சிவானந்த பரமேஸ்வரர் கொடுத்ததாகத்தான் நாம எடுத்துக்கணும். அப்போ சந்தேகங்கள் பரிமாறிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர்கிட்ட பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க, ஐயா எனக்கு இன்னும் புரியலன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சாமி.
சொல்லுங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், சிவானந்த பரமஹம்சர் குருபிரகானந்த சாமிக்கு இப்படித்தான் கொடுத்தாருன்னு அந்த ஷீட்டை கொடுத்து அது விளக்கம் கொடுக்குறேன். ஓகே. அப்போ அவங்க வாங்கினது சிவானந்த பரமஹம்சர் நெறிப்படிதான் வாங்கியிருக்காங்க. எங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா விளக்கத்தை கேட்கறாங்க சாமி. இப்போ நான் சத்சங்கத்தில் நாம பேசிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, சத்சங்கத்தில் நாம பாருங்க ராமச்சந்திரன் ஐயா ரொம்ப விளக்கமா பேசிட்டாரு, ரசிச்சுங்க ஐயா சாமி. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றதுக்கு ஒரு பட்டன் அமைத்தி பார்த்தேன், லைன் கிடைக்கல. ரொம்ப அற்புதமா பேசியிருக்காரு. அக்கா பேசினாங்க பாருங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. அப்ப நல்லா பேசி பழகிட்டாங்க. ஆமாங்க, கௌசல்யா மேடம் ரொம்ப அற்புதமா பேசி பழகிட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. சத்சங்கமே ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு சாமி. ஐயா சௌந்தர்யா அவங்க பேரு ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்குது. நான் ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கிறேன் சாமி. நான் என்ன படிச்சிருந்தாலும் என்ன அனுபவம் எனக்கு இருந்தாலும் பேசுறவங்க என்னென்ன கருத்துக்கள் பேசுறாங்க, எவ்வளவு நுணுக்கங்கள் அதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு கேட்கிறேன் சாமி. நானு எல்லாம் ரமேஷ் ஐயாவுக்கே நன்றி. ஆமாங்கய்யா, ரமேஷ் ஐயாவுக்கு நன்றி மட்டும் இல்லைங்க, ரமேஷ் ஐயாவுக்கு நாம ரொம்ப கடமைப்பட்டவங்க சாமி. கண்டிப்பாங்க ஐயா. நான் ரொம்ப அவர் பேசும்போதுங்கய்யா யார் கூப்பிட்டாலுமே என் காதில் விழுகாது. என் பேரனைகள்லாம் வந்து தாத்தா தாத்தாம்பாங்க, என் காதில் விழுகாதுங்க. வந்து தொடுவாங்க தாத்தா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு அப்புறம் தான் திரும்புவேன். என்ன வேலை இருந்தாலும் இந்த டயத்துக்கு டக்குன்னு ஒடியாரமா இல்லைங்க. ஆமா, இப்ப ரமேஷ் ஐயா பேசுறது பாருங்க, நீங்க இன்னும் ரசிக்கிறீங்களோ ரசிக்கலையோ அது எனக்கு தெரியாது, ஆனா நான் ரொம்ப ரசிக்கிறேன். இல்லைங்க, கண்டிப்பா ரசிக்க முடியும். நாங்கெல்லாம் என்ன நுணுக்கமா பேசுறாரு பாருங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியம். எவ்வளவு தூரம் நுணுக்கமா பேசுறாரு. இப்ப ஐயா கேட்டாரு அவர் பாருங்க, சிவானந்த பரமஹம்சர் பத்தி எப்ப அச்சடிச்சாரு, எந்த வருஷத்துல இது வெளியாச்சு, அதுக்கு முன்னாடி அவர் நேரா உபதேசம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் புத்தகம் படிச்ச பின்னாடி உபதேசம் கொடுத்தாரு. எவ்வளவு நுணுக்கமா மனசுல இருந்து வெளிப்படுத்துறாரு பாருங்க. என்ன நினைவாற்றல் பாருங்க தாமே. அவருக்கு ரொம்ப நாம் எல்லாமே கடமைப்பட்டவங்க. அவரு நான் ரொம்பவே மனப்பூர்வமா வாழ்த்துறேன் சாமி. ஐயா நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறேன். நீங்க குருபரானந்த சாமியை பத்தி பேசும்போது நீங்க என்னைய வேற உள்ள இழுத்துட்டீங்க. ஐயா நீங்க வேறு, சிவானந்த பரமஹம்சர் வேறு, குருபரானந்த சாமி வேறு, இந்த சங்கரானந்தர் வேறு, சாமையா வேறு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கய்யா. அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். நான் பின்னால் நிக்கிறேன். ஆமா என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, டாபிக் மாத்தி விடுங்க. ஆமா டாபிக்க மாத்தி விட்டு என்ன காப்பாத்தி விடுங்க. அதனால ஐயா சொல்லுங்க. ஈவினிங் வந்து ரமேஷ் ஐயா என்கிட்ட ஈவினிங் பேசும்போது எனக்கு புகழ்றது ஒரு ஆணவத்தை கொடுத்துரும். அதனால யாரும் புகழ்றது நான் விரும்பல, அது நல்லது இல்ல. ஆனா குறைகள் இருந்தா சொன்னா சீர்திருத்தி செதுக்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து, பல கருத்துக்கள் பேசும்போது ஈவினிங்ல பேசினார் அவரு. அதனால இது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. இது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. பெருந்தன்மை கரெக்டா சொல்றீங்க, அது உண்மை. அதனால அதுக்கு பின்னால நான் நிக்கிறேன், நாங்க நிக்கிறோமே, அதனால நாங்களும் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறோம். இப்படி உள்ள நிழல்ல நின்னுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ சொல்லுங்க சாமி. ரமேஷ் ஐயா விரும்பாம இருக்காது அப்புறம், பட் இன்னும் அந்த பாராட்டுற புத்தி டெவலப் ஆகுது பாருங்க, அது ஒரு நல்ல பழக்கம் தானே. இந்த காலத்தை யாரையும் பாராட்டுறது இல்லையா ஐயா. கண்டிப்பா இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாங்கய்யா ஐயா, இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே உள்ளிருந்து வந்த விஷயங்கய்யா, நான் கற்பனை பண்ணி பேசுறது அல்ல. ஆமா ஆமா ஆமா, இது எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா. ஐயா சொல்ற மாதிரி அட்டாக் பண்றது, கேவலமா பேசுறது, இல்லாத தப்பெல்லாம் செஞ்ச மாதிரி தலையில ஏற்றி பேசுறதுதான் இப்ப வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த மாதிரி ஆதிசேகரையா சொன்ன மாதிரி பாராட்டுற விஷயம் நல்ல விஷயம் தான், நல்ல குணம். ஆனா ஆணவம் கொடுத்துருமோன்னு ஒரு எண்ணமும் வருதுயா. ஆமாங்க, அவர் அதனாலதான் நினைக்கிறாரு. அதான் எல்லாருக்கும் வந்துடுறாரு ஆணவம். ஐயா எல்லாரும் அப்படி எடுத்துக்க வேண்டாம், எல்லாரும் அப்படி எடுத்துக்க வேண்டாம். உளமாற எடுத்துக்கோங்க சாமி. நமக்குள்ளதான் நாம பாராட்டிக்கிறோம், உலகத்துக்கு போய் பாராட்ட சொல்லல.
ஐயா நான் சொல்றது சரிங்களா பாருங்க, நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்சங்கத்துல தான் பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறோம். ஆமா கரெக்ட் ஆமா கரெக்ட் இது ஐயா. உலகத்துக்கு கொண்டு போய் அறிவிக்கல. இப்ப ஐயா இப்போ குருமானவர் நீங்க நெருக்கமா இருந்திருக்கீங்க, நீங்க தான் அதிகம் ஆமா சொல்லுவீங்க. நானும் சொல்றேன் சரிங்க. பாலையா நல்லா சொன்னேன், தப்புன்னு இல்லையா அதுல? உங்களால தான் அதிகமா சொல்ல முடியும். அதுதான் கரெக்டுங்க இப்போ கரெக்ட். இது நான் அவரு சொன்னதல்ல, நான் இல்ல இல்ல சொன்னதல்ல அது. இப்போ நான் ரமேஷாவை பேசுனா உங்களை ஏன் மென்ஷன் பண்ணேன், அவரோட ஆ, உங்களால அதிகம் சொல்ல முடியும் நம்பிக்கை இருந்துச்சு குருவானவர் மேல. அதனால தான் உங்க பேர் ஆமாங்க. நான் சொன்னது. சரிங்க ஒன்றும் சார், தவறு சரி. கிடையாது. ரொம்ப நன்றி ரொம்ப ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. அப்போ ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஓகேங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்கய்யா. அப்போது நிறைவு பண்ணுங்க ஐயா. சரிங்க. அப்போ நாம் உபதேசம் வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை சொல்லி உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய ஒரே ஒரு செயல், அதுதான் நம்மளுடைய ஒரே கடமையாக இருக்க முடியும். எந்த வேலை வேணாலும் இங்கே செஞ்சிட்ருக்கலாம், ஆனாலும் இந்த சத்திய வாசகத்தை எப்போவுமே மனசிலே நிலைநிறுத்தி வச்சு அதைய பாதுகாக்கிறதுக்கு, அந்த வாசகத்தை பாதுகாத்து வச்சு அந்த ஜீவனை ஸ்நேகித்து அதை வெளியில் விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த சதா அபியாசத்தில் யார் யாரெல்லாம் அதிக அளவில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தன்னோட ஜீவனை நேசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க தான் நம்ம பெரிய நிலைமையில் அவங்க வந்திருக்கிறாங்க. நம்மளை மாதிரி நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தவங்க யாருமே அப்படி வந்தது கிடையாது. அதனால் அந்த மேல்நிலை அடைந்தவங்களுடைய அந்த முயற்சியில் கண்டிப்பாக சதா அபியாசம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அந்த சதா அபியாசத்தை நாமளும் எந்த அளவுக்கு அதை முன்னிறுத்தி அதில் இன்வால்மெண்ட்டாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் அனுபவமானது கைகூடி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நாளைக்கு வந்து இந்த புதன்கிழமைனால் நாளைக்கு என்ன 4வது அத்தியாயங்களா நம்ம பேச வேண்டியது? சௌந்தரியம்மா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. 4வது அத்தியாயம் முடிந்த அளவுக்கு ஒன்று அதில் பாதியாவது கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறோம். மீதம் இருக்கக்கூடிய பாகங்களில் நம்ம வியாழக்கிழமை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.